நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்ற அருமையான நல்ல நாள் மதிய வேலைக்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு நாளா இருக்கிறபடினால் தெய்வனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் பாவத்திலும் சாபத்திலும் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் உழந்து நரகத்தினராக போய் கொண்டிருந்தோம். நம்முடைய முற்பதாவாகிய ஆதாமை தேவநாயக்கத்தை உருவாக்கி வைத்த பொழுது அவர் பாவத்துக்கு இடம் கொடுத்தபடினாலே தேவனை விட்டு மிகவும் தூரமாய் விலகி அவனவன் தன் மனதில் போன போக்கின்படி நடந்து மனசு மாசும் விரும்பினபடி எல்லாம் செய்து நாம் இந்த உலகத்திலே விதமாக ஜீவனற்றவர்களாக அலைந்து திரிந்த நமக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசுநாதர் இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார். அவர் கடந்து வந்தது மனிதனாக வந்தார். அவர் இறைவனாய் இருந்த பொழுதும் அவர் மனிதனுக்காக கடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் மனிதன் பாவம் செய்து விட்டபடினாலே அவனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் விதமாக அவனுக்கு சில முறைமைகளை கட்டளையிட்டார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து நாம் விதமாக வாசிக்கிறோம். பலி செலுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே பலி செலுத்தப்பட்டது. அவன் பாவம் செய்தபடினால் அவனுக்கு ஒரு ஆட்டை அடித்து தோளுடைய அவனுக்கு உருவாக்கி அவன் பலி செலுத்தினார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக அவன் பாவம் செய்தபடினாலே அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் துரத்தப்பட்டான். சுகமான வாழ்க்கை அவனை விட்டு அகற்றப்பட்டது. அவ்விதமாக அவன் பாவம் செய்தபடினாலே விதமாக தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு விரிசலாகி பிரிவினை உண்டாக்கினது என்று சொல்லி பார்க்கணும். ஆனாலும் இறைவன் விதமாக அப்பப்போ சில சட்டங்களையும் பிரமாணங்களையும் சட்டத்திட்டங்களையும் கொடுத்து அவனை எப்படியாயினும் விதமாக தேவ சரியானத்திலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை செய்தார். ஆனால் எல்லாவற்றிலேயும் மனிதன் சாத்தானுக்கு இடம் கொடுத்து பாவம் செய்து அவன் தேவனை விட்டு விலகி போய்கொண்டே இருந்தான். இப்படி அவன் தேவனை விட்டு விலகி போய்கொண்டே இருந்தபடினாலே அவனை மீட்பதற்காக இறைவன் விதமாக பரிசுத்தமான ஒரு ரத்தம் சிந்தப்படுமானால் விதமாக ஒவ்வொரு பாவத்திற்கும் ரத்தம் சிந்தப்படுவதை விட புறா ரத்தம், காளையின் ரத்தம், ஆட்டுடைய ரத்தம், இப்படி ஒவ்வொரு ரத்தம் சிந்தப்படுவதை விட ஒரே தரம் விதமாக பலியாக வேண்டும் என்பதற்காக இறைவன் ஏற்ற காலங்கள் கடந்து வந்த பொழுது அவ்விதமாக இறைவன் இந்த பூமிக்கு கடந்து வந்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். ஏற்ற நாட்கள், ஏற்ற காலங்கள் கடந்து வந்த பொழுது தேவன் விதமாக வந்தார் என்று சொல்லி வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். அந்த காலங்கள் கடந்து வந்த பொழுது அவர் பூமியிலே கடந்து வந்தார். அவர் எவ்விதமாக மறிக்க வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்து வைத்திருந்தார். அவர் தீர்மானித்து வைத்திருந்தபடினாலே அவருடைய மரணம் இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்து வந்தபடினாலே அந்த நாட்களுக்காக அவர் காத்திருந்தார். தேவனுடைய மகாபரிசுத்தராமதற்கு மகிமை உண்டாவதாக. காலம் நிறைவேறின பொழுது என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். காலம் நிறைவேறின பொழுது என்று சொல்லி சொல்லுவோமானால் விதமாக 3 விதமான காரியங்களை கர்த்தர் அதை நிறைவேற்றின பிற்பாடு இந்த உலகத்திற்கு அவர் கடந்து வந்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். ஒண்ணு, உலகம் எங்கும் கடந்து சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டுமானால் எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்த ஒரு மொழி இருக்க வேண்டும். அதனால் விதமாக கிரேக்கர்கள் அதாவது என்ன செய்தார் என்றால் உலகமும் அலெக்சாண்டர் விதமாக ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது எல்லா இடங்களிலேயும் கிரேக்க மொழியை கண்டிப்பாக அலுவல் மொழியாக பேச வேண்டும் என்று சொல்லி அவருடைய ராஜ்யமெங்கும் கட்டளையிட்டார் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தில் மேம்பட்டதாக. அது ஒண்ணு. இரண்டாவது, சிலுவையின் மரணமானது அது மிகவும் அகோரணமாக இருக்கிறது. அதாவது ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்குமானால் அவனுடைய மரணம் மிகவும் அகோரமாக. ஏன்னா இஸ்ரவேலுடைய தண்டனையின் மரணம் எப்படிப்பட்டதா இருக்கு என்றால் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். கல்லெறிந்து கொள்ளும் பொழுது ரத்தம் பூமியில மனிதனுடைய ரத்தம் முழுவதும் பூமியிலே சிந்தப்படாது. அதனால் விதமாக அந்த மரணம் அல்ல. விதமாக ரோமர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது அவர்கள் கொண்டு வந்த கொடுமையான ஒரு மரணம் என்ன என்றால் சிலுவை மரணம். அதாவது தப்பு செய்தவர்களை திரும்ப தவறு செய்தவர்களை தண்டிக்க முடியாது என்று சொல்லி இவர்கள் இதற்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அறிந்தவர்களுக்கு என்ன செய்வார் என்றால் அதாவது முச்சேந்தியிலேயே ஒரு சிலுவை மரத்தை நிறுத்தி அந்த சிலுவை மரத்திலேயே விதமாக அவர்களுக்கு கொடுமையான தண்டனை கொடுப்பார்கள். அந்த கொடுமையான தண்டனை அதுமாக சிலுவையிலே ஆணி அடித்து அங்கே தூக்கி தொங்க விட்டு விடுவார்கள்.
அவர்கள் விதமாக ரத்தமெல்லாம் வெளியேறும், அடித்து பசி தாகமா இருக்கு, ஒரு அவமானமான ஒரு மரணம். முச்சந்தில இருந்து எல்லாரும் பார்த்து தப்பு செஞ்சுட்டான்னா கண்டு காரி துப்பி விட்டு போக முடியாத ஒரு விதமாக மிகவும் மோசமான ஒரு, அதாவது மனிதனை கேவலப்படுத்த முடியாத ஒரு மரணம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி அந்த மரணத்துல விதமாக சிலுவையில கைகளிலேயும் கால்களிலேயும் ஆணிடிக்கும் பொழுது, அதாவது மனிதனுக்குள் உடம்பில் உள்ள எல்லா ரத்தமும் வெளியே வந்துவிடும். அது மாத்திரமல்ல, இன்னும் அவன் செத்து போயிட்டான் என்று தெரிந்தால் அவன் விழா பகுதியில எல்லா ரத்தமும் நீரும் சேர்ந்திருக்கும். அப்பொழுது அந்த ஈட்டி எடுத்து குத்தும் போது இருக்கிற ரத்தம் வெளியே வந்தது. அதுக்கு பிற்பாடு அங்க உடம்புல என்ன இல்லை, ரத்தம் இல்லை என்று சொல்லி அறிகுறியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மரணம் இந்த காலங்கள் நிறைவேறுவதற்காக கர்த்தர் காத்திருந்தார். அது மாத்திரமல்ல, ரோமர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் கடந்து வந்த பொழுது என்ன செய்தார்கள் என்றால், விதமாக அவர்கள் ஆட்சி செய்த எல்லா உலகமும் என்னன்னா ரோடு போட ஆரம்பித்தார்கள். எல்லா பக்கமும் போக வேண்டும் என்பதற்காக ரோடு போட்டு பாதையை செவைப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்க விதமாக மொழி எல்லா பக்கமும் 2 ரோடு 2 3 மரணம் விதமான காரியங்கள் இக்காலங்கள் நிறைவேறும் பிற்பாடு கர்த்தர் இந்த பூமியை கடந்து வந்தார், மனிதனாக வந்தார். அவர் மனிதனாக வந்து மனிதனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் தேவன், இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்கின இறைவனே அவர்தான். ஆனால் அவர் இந்த பூமிக்கு எப்படி வந்தார் என்றால் இறைவனாக வரவில்லை, அவர் மனிதனாக வந்தார். இயேசு மனிதனாகத்தான் இருந்தார். அவர் மனிதனாக இருந்து இந்த உலகத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களும் பல விதமான காரியங்களையும் செய்தார். அவர் விதமாக மனிதனாக இருந்து இறைவனுடைய வல்லமையினால் அநேக காரியங்களை செய்தார். அவர் மனிதனாக இருந்தாலும் பாவம் அவரை மேற்கொள்ளவில்லை, பாவம் செய்வதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை, பாவ காரியங்களுக்கு அவர் எவ்வளவு வேணும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பிறப்பு பரிசுத்தமாக இருந்தது, வளர்ப்பு பரிசுத்தம், அவருடைய மரணம் பரிசுத்தம், அவர் உயிர் தேர்தல் பரிசுத்தம். அந்த பரிசுத்தமுள்ள இறைவன் மனிதனுக்காக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். கடந்து வந்து எதற்காக என்றால் மனிதன் பாவத்திலே இருக்கிறான், அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிகாரத்தை பெற்று அவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதன் மேல் தேவன் வைத்த தமது அன்பை விளங்க செய்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் கர்த்தர் எப்படி படைத்தாராம்? வானம் பூமியும் உண்டாக கடவுது என்று சொன்னார், அது அப்படியே உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். வெட்டாந்தரை ஓரிடத்தில் இரவும் வெட்டாந்தரை சேரவும் ஜலம் ஒரு இடத்துல சேரவும் என்று சொன்னால் அப்படியே ஆயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். விதமாக ஆகாயத்து பறவைகள், ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், விதமாக கடல் மச்சங்கள் எல்லாம் உருவாக கடவுது என்று சொன்னார், அது அப்படியே உருவாயிற்று. விதமாக தாவரங்கள், மரங்கள், செடிகள் முளைக்க கடவுது என்று சொன்னார், அப்படியே ஆயிற்று. விதமாக சூரிய சந்திர நட்சத்திரங்களை உருவாக முடியாது சொன்னார், அப்படியா. இப்படி ஒவ்வொன்றையும் கர்த்தர் சொன்னார், செய்து அது நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொன்றையும் கர்த்தர் சொன்னார், சொன்ன உடனே அது நடந்தது. ஆனால் மனிதனை மாத்திரம் இறைவன் பார்த்து பார்த்து மண்ணை எடுத்து பார்த்து பார்த்து தம்மை போல தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமும் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமும் 2ஆம் அதிகாரம் 25 தான் இருக்கா? 21. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக 1ஆம் அதிகாரத்திலேயே தேவன் படைத்தார் என்று சொல்லி வாங்க இப்படி வந்து உட்காரு. 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27 28 நவதமாக வாசிக்கும் பொழுது, அவ்விதமா மனிதனை உருவாக்குவோமாக என்று சொல்லிவிட்டு
அவர் அவ்விதமாக மனிதனை உருவாக்கினார். அவர் எப்படி உருவாக்கினார் என்றால் 27 வாசிக்கிறோம், தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவர்களை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். எப்படி? தேவ சாயலாகவே அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதனை மண்ணினால் அவர் தம்முடைய சாயலாக அவர் சிருஷ்டித்தார், படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது, மனிதன் பாவத்துல இருந்த பொழுது அவனை மீட்க முடியாத இயேசுநாதர் வந்தார். ஆனா மனிதனை தேவனாக கர்த்தர் படைத்தது தம்முடைய சாயலாக படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி தம்முடைய சாயலாக படைத்து அவனுக்கு தேவ மகிமையை கொடுத்து அவனை தேவனாக தாம் உண்டு பண்ணின எல்லா சிருஷ்டிகளையும், வானத்தையும் பூமி எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி அதிகாரம் கொடுத்திருந்த பொழுது பிசாசு அதை தந்திரமாக பறித்து கொண்டு அவனை பாவத்துல விழத்தள்ளின பிற்பாடு தேவநாயகத்தை தாம் உண்டாக்குன மனிதனுக்காக, மனிதன் மேல் அதிக அன்பு வைத்திருந்தபடினாலே தாம் உண்டாக்குன மனிதனுக்காக இறைவன் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அவர் கடந்து வருவதற்கு முன்பாக விதமாகத்தால் பல தேவ மனிதர்களை கொண்டு, தீர்க்கதரிசிகளை கொண்டு அங்கே சட்டங்களையும் பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கற்றுக் கொடுத்தார். பழி செலுத்தும்படியான காரியங்களை கொடுத்தார். அவைகள்லாம் மனிதனை சரிப்படுத்த முடியாது என்று சொல்லி அறிந்து இறைவன் இந்த பூமியிலே அவர் கடந்து வந்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக. ஏனென்றால் இறைவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க செய்வதற்காக மனிதனாக அவர் கடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறது நவதமாக பார்க்கிறோம். தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு உன்னதமானது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ எவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை இந்த உலகத்திலே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து, எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்றால் தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் கடந்து வந்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே 3 ஆண்டியிலே தம்முடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அவர் பூமியில கடந்து வந்த பொழுது மனிதன் பாவம் செய்திருக்கிறான், அவனை மறுபடியும் தம்முடைய சன்னிதானத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினபடினாலே அவனுக்காக தேவனாகிய கர்த்தர் மரிக்க அவர் கடந்து வந்தார். அவருடைய அன்பு அளவு இல்லாதது, அவருடைய அன்புக்கு ஈடு இல்லாதது என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். ஏனென்றால் இறைவன் மனிதனுக்காக மனிதனாக கடந்து வந்தார். மனிதனுக்காக மனிதனாக கடந்து வந்தது மாத்திரமல்ல, தம்முடைய ஜீவனை அவனுக்காக கொடுத்து அவனை மீட்டு அவனுடைய ஆத்மாவை ரட்சித்து அவனை மறுபடியும் பரலோக வாசியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த உலகத்துல கடந்து வந்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுகிறபடி இறைவனாக இயேசு, இது பொதுவாக இந்தியாவிலே அநேகர் சொல்லுவார்கள், விதமாக அவர் வெளிநாட்டு கடவுள், விதமாக வெள்ளைக்கார கடவுள், வெளிநாட்டு கடவுள், விதமாக வெள்ளைக்காரர்லாம் மதம் பரப்பதான் வந்தார்கள் என்று சொல்லி விதமாக தவறான ஒரு காரியத்தை சில ஆரியர்கள் சொல்லுகிற கூற்றை நம்பி அநேகர் விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் விதமாக அவர்களுக்கு அது பாதகமா இருக்கிறபடினாலே விதமாக இயேசுநாதரை குறித்து அறிவிக்கிறதும் இயேசு கிறிஸ்தவர்களை குறித்து அவர்கள் காண்கிறதும் அவர்களுக்கு பாதகமா இருக்கிறபடினால் அவர்கள் பொய்யான காரியங்களை அநேக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இறைவனாக இயேசு ஆசிய கண்டத்திலே உலகத்தின் மத்திய பகுதியில அவர் பிறந்து உலகத்துள்ள எல்லா ஜனங்களும் மீட்கப்பட வேண்டும். எல்லா ஜனங்களையும் அவர் தான் உண்டாக்கினார். கருப்பா இருந்தாலும், சவப்பா இருந்தாலும், மஞ்சளா இருந்தாலும், எந்த நிறத்தானா இருந்தாலும், எந்த ஜாதியான ஜனத்தானா இருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவனா இருந்தாலும் எல்லாருமே ஆதாமுடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள், உலகமும் இருக்கிறார்கள். எல்லா மனிதர்களுக்காகத்தான் இயேசுநாதர் கடந்து வந்தாரே தவிர விதமாக ஒரு ஜனத்திற்காக ஒரு ஜாதிக்காக அவர் கடந்து வரவில்லை என்று சொல்லிடுறோம். எல்லாரும் மீட்கப்பட வேண்டும், எல்லா ஜனங்களும் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்புக்குள் கடந்து வந்து அவருடைய அன்பை ருசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். அதனால் இறைவன் விதமாக இயேசு என்கிற பெயரோடு அவர் கடந்து வந்தார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறேன். என்றால் இறைவனாகி இயேசு இந்த உலகத்துல கடந்து வந்த பொழுது அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல நவதமாக வாசிக்கும் பொழுது இயேசு என்றால் அவர் யார், அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நவதமாக வாசிங்க.
அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக. இயேசு என்றால் என்ன என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பாருங்கள், வாசிங்க. இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சிப்பு என்பது விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது. இயேசுநாதருடைய வேலையாக கடந்து வந்ததாக பார்க்கிறோம். ஏனென்றால் மனிதன் பாவத்தில விழுந்து விட்டான், பாவத்தில விழுந்து கருமத்தை தொலைந்து கொண்டிருக்கிறபடினாலே அந்த கருமத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக இயேசுநாதர் கடந்து வந்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியான பாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போன். எவன் விசுவாசிக்கிறானோ, எவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே நன்றாய் இருக்கும்படி, அவனுடைய ஆத்துமா ஆவிலே நன்றாய் இருக்கும்படி, அவன் சரீரத்திலே நன்றாய் இருக்கும், சமுதாயத்திலே நன்றாய் இருக்கும்படி, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை, அவன் இந்த பூமியில மாத்திரமல்ல பரலோகத்துல போய் நித்திய காலமாக நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தேவன் தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறபடினாலே அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தொருளி உலவா உலகத்தில் அன்பு கொண்டார். தேவன் நம்ம வைத்த அன்புக்கு அளவில்லை என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். விதமாக கம்யூனிஸ்ட் நாட்டுல பல கொடுமைகள் சில வேலைகளில் நடக்குது. இப்போ நம்ம நாட்டிலையும் நடக்குது. வடநாட்டுல எல்லாம், அது மணிப்பூர்ல எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அநேக பெண்கள் சீரழிக்கப்படுகிறதும், தேவாலயங்கள் இடிக்கப்படுகிறதும், விதமாக அநேக ஊழியக்காரர்கள் கொலை செய்யப்படி இப்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பிஜேபி ஆட்சி விதமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறது. இது கம்யூனிஸ்ட் நாடுகள்ல நடக்கிற சில சம்பவங்கள் நான் விதமாக பார்க்கணும். கம்யூனிஸ்ட் நாட்டுல இயேசுவை மறுதளிக்க வேண்டும், இயேசு இல்லை என்று சொல்ல வேண்டும், இயேசு கடவுள் இல்லை. ஏனென்றால் அவர்கள் கடவுள் மறுப்பாளர்களா இருக்கிறபடினாலே கடவுள் இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்வார். அப்ப அங்கே கடவுள் இல்லை என்று சொல்லாதவர்களை வெட்டி கொண்டு போடுவார்கள். பல விதமான தண்டனைகள், வினோதமான தண்டனைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். அப்படி ஒரு நாள் விதமாக ஒரு மனிதனை பிடித்து அவனுடைய சிறு குழந்தை, அதாவது 12 வயது பையனை பிடித்து ஒரு ட்ரம்மை நிறுத்தி ட்ரம்முக்குள்ள அந்த பையனை வச்சு அதுமாக அந்த பையனுமாக அந்த ட்ரம்மு அந்த பையனை விட உயரமா இருந்து பையனை ட்ரம்முக்குள்ள நிறுத்தி உள்ள என்ன செய்யணும், மண்ணை போட்டுக்கிட்டே இருந்தாங்க, மணலை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மண்ணை போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, நீ இயேசு இல்லை என்று சொல்லு, இயேசுவை இல்லை என்று சொல்லி நீ மறுதளித்தால் விதமாக இந்த பையனை விட்டுருவோம், இல்லைன்னா அந்த பையனை கொலை செஞ்சிருவோம், இவன் மண்ணை போட்டு நிரப்பிடுவோம்னு சொல்றேன். அப்பொழுது இவர் என்ன செய்யறதுன்னு தெரியல, முழித்துக்கிட்டு இருக்கிறாரு. விதமாக அப்படி இயேசு இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது என்று சொன்னா, அப்படி என்ன மண்ணை போட்டுக்கிட்டே வரணும். மண் அந்த பையனுடைய கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. இப்பொழுது இவருக்கு தாங்க முடியல, ஐயோ பையனை கொல்ல போறாங்களே, நம்முடைய பையன் விதமாக கொல்ல போறாங்க, என்ன செய்யறது என்று சொல்லி விதமாக அவர் திகைத்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு தேவ மனுஷன், ஒரு பாஸ்டர், அவருடைய பையன் இது பண்ணுவோம். அந்த பையன் சொன்னானா, அப்பா ஒருபோதும் மண்ணை போட்டு நிரப்பி என்னை கொண்டு போட்டாலும் பிரச்சனை இல்லை, இயேசு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, இயேசுவை நீங்கள் மறுதளிச்சிட வேண்டாம். ஏனென்றால் இயேசுவை நீங்க மறுதளிச்சா நரகத்துக்கு போயிருவீங்க, இயேசு மெய்யான தெய்வம் என்பதில் உறுதியா இருங்க என்று சொல்லி அவன் சொன்ன பொழுது இவருக்கு ஒரு ஆறுதலா இருந்தது. ஆனால் என்ன செய்தார் என்றால், உடனே அந்த பையனை ஓங்கி தலையில ஒரு அடி அடித்து மண்ணை வேகமாக கொட்டி விதமாக நிரப்பி அவனை மூச்சு திணற வைத்து கொண்டு விட்டார்கள். அது மாத்திரமல்ல, உடனே தண்ணியை ஊற்றி ஒரு ரோஜா செடியை கொண்டு வந்து அந்த ட்ரம்மும் அவனுடைய தலைக்கு நேரம் மேல ரோஜா செடியை வைத்து விட்டார்கள். கொஞ்ச நாள் விதமாக இந்த மனிதனையும் கொடுமைப்படுத்தினார்கள். கொஞ்ச நாள் கழித்து அந்த ட்ரம்முல டெய்லி தண்ணி ஊதுறதுனால அந்த ரோஜா செடி நல்லா வளர்ந்தது. பிறகு உள்ள அந்த பையன் செத்து அந்த ரோஜா செடிக்கு அந்த பையனுடைய உடம்பு என்னாச்சு, உரம் ஆயிடுச்சு. இப்ப அந்த ரோஜா செடி நல்லா வேகமா உரம் எடுத்ததுனால வேகமா வளர்ந்து பெரிய செடியாகி இதுல ஏகப்பட்ட கிளைகள் விட்டு நிறைய பூக்களோடு பூத்து அந்த இடமே என்ன செய்யுது, நறுமணம் வீசிக்கிட்டு இருக்குது. அந்த பக்கமாக மறுபடியும் அதே தேவ மனிதனை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து காண்பிக்கிறார், பார்த்தாயே இந்த ரோஜா செடி, இந்த ட்ரம் ஞாபகம் இருக்குதா, இந்த ட்ரம்முல தானே உன் பையனை வச்சுக்கோன்னு ஞாபகம் இருக்குதா என்று சொல்லி கேட்கிறார்கள். அவர் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த ரோஜா செடிக்குள்ள கீழே தான் உன் பையன் இருக்கிறார். அந்த ரோஜா செடி இவ்வளோ பூத்து இருக்குது, காரணம் என்ன தெரியுமா, உன்னுடைய பையனுடைய உடம்பை எடுத்து அது உரமா எடுத்து அது பூத்து தள்ளிட்டு இருக்குதுன்னு அந்த நறுமணம் அதிகமாக இருந்ததாம். அப்பொழுது அந்த தகப்பன் சொன்னாராம், ரோஜா செடிகளே, உங்களுடைய நறுமணங்கள் அழகாக இருக்கிறது, நீங்கள் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறீர்கள்,
என்னுடைய குமாரனை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறபடினாலே நீங்கள் இவ்விதமாக பூத்து குலுங்குகிறீர்கள், பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு, நறுமணம் வீசுகிறீர்கள் என்று சொல்லி சொன்னோம். அதே போல நம்முடைய பரம தகப்பனாகிய பிதாவாகிய இறைவனும் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை நமக்காக அவர் சிலுவையில தம்மை அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். நமக்காக நம்மேல் வைத்த நாம் ஒவ்வொருவரும் ரோஜா செடி போல, ரோஜா பூக்களை போல விதமா எழும்பி நறுமணம் வீசி அநேகருக்கு சாட்சியை வாழ்வதற்காக இறைவன் என்ன செய்யறான்னு தம்முடைய குமாரனை கொடுத்தார் இந்த உலகத்துல. அதனால நீங்க பாருங்க, ஏராளமான கிறிஸ்துவ சபைகள் எழும்பி அநேக நன்மைகள் செய்து கொண்டு வாசனை வீசி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த தகப்பன் அந்த ரோஜா செடியை பார்த்து நீங்கள் இன்னும் வாசனை வீசுங்கள் என்று சொன்னது போல பிதாவாகி இறைவனும் என்னுடைய குமாரனை உங்களுக்காக நான் கொடுத்திருக்கிறேன், நீங்க அதற்குள் வாசனை வீசி கொண்டு இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறதை பாருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகி கர்த்தர் நம்மேல் வைத்த தமது அன்பை அவருடைய குமாரனை கொடுத்து அவர் விளங்க செய்தார் என்றால் எந்த ஒரு மனிதனும் விதமாக பார்க்கும் பொழுது அவருடைய அன்பை காண்பிக்கிறது என்றால் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தோ ஏதாவது ஒரு காரியங்களை கொடுத்தோ சொல்லியோ அன்பை காண்பிப்பார்கள். ஆனால் இறைவனோ அவருடைய அன்பை நமக்கு காண்பிக்கிறது எப்படிப்பட்டதா இருக்குன்றால் அவருடைய ஜீவனை உயிரையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அவர் நமக்காக மறித்தபடினாலே நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று, சாபத்திலிருந்து விடுதலை பெற்று, கர்மத்திலிருந்து விடுதலை பெற்று அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இருக்கிறோம் என்பதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்க நான் 15வது வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவன் என்ன செய்ய வேண்டும்? உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக இறைவன் விதமாக தியாகத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த மனிதனும் இயேசுவை நம்பி வருகிறவர்கள் யாரும் என்ன செய்யறதில்ல? கெட்டு போகிறதில்ல. அவர்களை கர்த்தர் எடுத்து உயர்த்துகிறார், உயர்வான உன்னதமான இடத்திலே வைக்கிறார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அதை குறித்து தாவீது சொல்லும் பொழுது 40வது சங்கீதம் 1-2 வசனங்களில் வாசிக்கும் பொழுது தாவீது விதமாக சொல்லுகிறார், என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய முடியாக, என் ஆண்டவர் என்னை எடுத்து உயர்த்த முடியாக, என் ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்த பலப்படுத்த முடியாக நான் என்ன செய்ய கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் என்று சொல்லி வாசிங்க அந்த வசனங்களை. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எனக்கு பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான உபத்திரங்கள், பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், உலகத்துல பல நெருக்கங்கள் உண்டான பொழுதும் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் விதமாக பாவத்தில் நான் உழன்று நான் எழுந்திருக்க முடியாத அளவு உளையான சேற்றிலும் இருந்த என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் மறுபடியும் என்ன கால் என்ன சகதியில் அகப்பட்டு கொண்ட காலு மறுபடியும் தரையில மிதிச்சா வலிக்கிட்டே போகும். ஆனால் இறைவன் என்ன செய்யறா, மறுபடியும் தூக்கி கழுவி தூக்கி எடுத்து கண்மலையுமே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். நான் தேவனை அநேக விதமாக என்ன செய்வார், தேவனை துதிக்கும் புது பாட்டையும் அவரின் வாயிலை கொடுத்தார். அநேகதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மயமுண்டதாக. இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே அவர் பிள்ளைகளாக மாற்றப்படினாலே என்ன லாபம்னால் பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து, புள்ளி சுனியிலிருந்து, மந்திரவாதங்களிலிருந்து, இந்த உலகத்தினுடைய பல விதமான கட்டுகளில் இருந்து விடுதலை உருவாகிறது. அப்படி விடுதலை பெற்று நாம் இறைவனை சுதந்திரமா தேவனை ஆராதிக்கும் பொழுது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி உருவாகிறது. மகிழ்ச்சி உருவாகுது நிமித்தம் என்ன ஆகுறோம்? சந்தோஷப்படுகிறோம். சந்தோஷத்தினால என்ன செய்யறோம்? சங்கீதம் பாட ஆரம்பிக்கிறோம். நாம் தேவனை மகிமைப்படுத்தி பாட ஆரம்பிக்கிறது தான் சொல்கிறார், நான் என் வாயிலே புது பாட்டை கொடுக்க, புதிய பாடல்களை நாம் பாடும்படியான கிருபைகளை தேவன் கொடுக்கிறார். நாம் இப்படி ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறார் என்றால், வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் குருத்தோலை பிடித்து இதுமாக அழகாய் நிற்கு யாரு இவர்கள், திரளாய் நிற்கு யார் இவர் என்று கேட்டார்கள். இவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது என்று நான் சொன்னேன். அவர்கள் இந்த உலகத்தில மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், தங்கள் வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியான ரத்தத்துல தோய்த்து வெளுத்தவர்கள்,
அவர் எங்கே போனாலும் கூட போகிறவர்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்துல தேவனாகி கர்த்தர் நம்மை ரட்சித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி இருக்கிறார். நாம் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் தம்மை இந்த உலகத்துக்கு பலியாக கொடுத்தார். அவர் அடிக்கப்பட்ட நாளை தான் நாம் இந்த நாளில் அதை தியானித்து அவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், நாம் சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், நாம் மேன்மையாக உயர்த்தப்பட வேண்டும், நாம் உன்னதமான ஒரு நிலைக்கு கடந்து போக வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், கிறிஸ்தவர்களாக மாறிவிடுவார்கள், ஞானஸ்நானம் எடுப்பார்கள். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்கிற கிரியைகள் தவறான கிரியைகளை விட்டு விடாது இருக்கிறபடினாலே அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறது, சாட்சி கேடு உருவாகிறது, அநேகர் தூசிக்க முடியாத நிலைகள் உருவாகிறத நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல, நான் இயேசு ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இயேசுநாதருடைய பிள்ளையாக மாறினவர்கள் இயேசுநாதரை போல நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி வாழ்ந்தால்தான் வாசனை என்ன செய்யும், வீசும் என்று சொல்லி உன்னத பாட்டிலே வாசிக்கிறபடி அவருடைய வாசனை வீசி என்னை கவர்ந்து இழுத்தாள் என்று சொல்லி இருக்கிறபடி நம்முடைய சாட்சியானது, வாசனை என்றால் சாட்சி, நாம் வாழ்கிற நல்ல வாழ்க்கையானது அநேகர் இயேசுநாதருக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. விதமாக தேவன் நல்லவராகும். இயேசுநாதர் இயேசு கிறிஸ்துவை குறித்து விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா எங்கும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இயேசுநாதர் நல்லவரும் நன்மை செய்வருமா இருப்பாரானால் அவருடைய பிள்ளைகளாகி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நல்லவர்களாகவும் நன்மை செய்வர்களாகவும் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். விதமாக இயேசுநாதர் நமக்காக அடிக்கப்பட்டார். அவர் ஏன் அடிக்கப்பட்டார் என்றால் நாம் பாதிக்கப்படுவதா, அதாவது ஒரு தப்பு செய்துட்டோம்னா அதுக்காக நாம் என்ன செய்யணும், தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டும், தண்டனை அனுபவிக்க வேண்டும். விதமாக தண்டனை கண்டிப்பாக தப்பு செய்தால் தண்டனை உண்டு, தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஆனால் இறைவன் என்ன செய்தார் என்றால் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய தண்டனை அவர் தம்மையில் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் பொழுது இங்கே நவிதமாக பார்க்கிறோம். வாசிங்க. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தோம், அவனவன் தன் தன் வழியிலே போனோம். அப்ப நமக்கு என்ன செய்யணும், நாம எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். அவனவன் நம்ம மனசும் மாம்சம் விரும்புறபடி எல்லாம் என்ன செஞ்சோம், தன் தன் வழியிலே போனோம். கர்த்தர் என்ன பண்ணார், தேவன் என்ன பண்ணார்னா நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசுநாதர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. நம்முடைய எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் சுமத்தினார். அன்று இயேசுநாதர் கெத்செமனே தோட்டத்திலிருந்து அதுமாக யூத சிப்பாய்கள் பிடித்து கொண்டு ரோம பிலாத்துவினிடத்திலே கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் இயேசுநாதரை குற்றவாளியாக நடத்தினார்கள். இயேசுநாதரை கொண்டு சென்று விதமாக சொன்ன பொழுது பிலாத்து கேட்கிறான், ஏன் இவர் என்ன குற்றம் செய்தார், இவரிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணவில்லையே, அதனால் பண்டிகை தோறும் உங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் அல்லவா, அதனால் இந்த மனுஷன் நான் விடுதலையாக்குகிறேன், நீங்க ஏதோ குற்றம் சொல்லி கொண்டு வந்திருக்கனால ஒரு சில அடிகள் அடித்து விடுதலையாக்குகிறேன் என்று சொன்ன பொழுது யூதர்கள் விதமாக இயேசுநாதருக்கு விரோதமாக ஜனங்களை தூண்டிவிட்டு அவனை சிலுவையிலே அறைய வேண்டும், அவனை விடுதலை செய்யக்கூடாது, சிலுவையிலே அறைய வேண்டும், சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி கூக்குரலை கேட்டுக்கொண்டபடினாலே அந்த பிலாத்து என்ன செய்த, அந்த மண்ணை என்ன செய்தான் என்றால் அவன் சிலுவையில் அடி வைப்பதற்கு ஒப்பு கொடுத்தான் என்று சொன்ன விதமாக பார்க்கிறோம். விதமாக எல்லா அவருடைய அக்கிரமங்களையும் அவர் தம்மேல் சுமந்து கொண்டார் என்று சொல்லியிருக்கிறபடி அவர் சிலுவையின் மரத்திலே எருசலேம் தொடங்கி கொல்கதா வரைக்கும் சிலுவை மரத்தை தூக்கி சுமந்தார். அதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார் என்றால் விதமாக யூத முறையின்படி 40 அடிகளுக்கு ஒரு அடி குறைவாக 39 அடி அடிக்க வேண்டும். 40 அடிக்கு மேல அடித்து நீசனாக என்ன போடுவான் என்பதற்காக 40 அடி அடிக்க மாட்டார்கள், 40 அடி தான் அடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே கட்டளை. ஆனால் இவர்கள் 40 அடிக்காமல் 39 அடி அடிப்பார்கள். இயேசுநாதரையும் அப்படியே என்ன செய்தார் என்றால் வாரினார். அதாவது அவருடைய சவுக்கால், அந்த சவுக்கானது எப்படிப்பட்டதா இருக்குமானால் அதுல அந்த ஒரு சவுக்குல பல கிளைகள் இருக்கும், அதில் நிறைய இந்த அலுமினிய குண்டுகள் நிறைய பதித்திருக்கும். ஒரு அடி அடித்து எடுத்தால் சதையை அப்படி கிழித்து விட்டு வரும். ஒரு அடியிலே
சதையெல்லாம் கிழிச்சு எடுத்துரும். அதுமாக அந்த அடிச்ச அடிகளை அதை பிச்சுட்டு வரும். அந்த அளவு 39 அடிகள் இயேசுநாதரை அடித்தார்கள். அதனால் வாரி பிரம்ப வைத்து அடித்தார்கள், தலையில குட்டினார்கள், முள் சூடி எடுத்து முள்ளினாலே, அதாவது நாம் கம்பி வேலி போட்டிருக்கிறோம் இல்லையா, அந்த கம்பி வேலியினுடைய முள், அந்த கம்பி முள்ளை எடுத்து கிரீடம் உருவாக்கி அவர் தலையில வைத்து அழுத்தின பொழுது சுத்தி அந்த கீரல் உருவாக்கி போன ரத்தம்லாம் சிந்தினது. மிகுந்த வேதனை. ஆனாலும் அவரை பரியாசம் பண்ணினார்கள். யூதர் ராஜாவே வாழ்க என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். காரி உமிழ்ந்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், கண்களை கட்டினார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உன்னை அடித்தவன் யார் என்று சொல்லு பார்ப்போம், ஞான தரிசனா சொல்லு பார்ப்போம் என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள் விதமாக. ஆனால் அவர் எந்த தவறும் செய்யாதிருக்கும் பொழுது அவருக்கு விதமான தண்டனைகள் கிடைத்தது என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அந்த அடி அடித்து அவருடைய ரத்தமெல்லாம் சரீரமெல்லாம் அடித்து கிழிக்கப்பட்டு விதமாக மிகுந்த வேதனையோடு காலையில இருந்து மதியானம் வரைக்கும் அவரை பாடாப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உடையில சிலுவை மரத்தை அவரையே, அந்த மரத்தை ஒரு ஆளை விட 2-3 பேர் சேர்ந்து தூக்க வேண்டிய ஒரு பெரிய மரத்தை என்ன செய்ய, இவர் தோல்ல தூக்கி விட்டு எருசலேம்ல இருந்து கொல்கத்தா வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்துக்கு என்ன செய்யறாங்கன்னா மரத்தை தூக்கிட்டு நடக்க வச்சாங்க. அவர் 12 இடங்கள்ல கீழே விழுந்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். கீழே விழுந்து விழுந்து எதிர்த்து போன, ஆனாலும் மரத்தை தூக்கிட்டு அந்த வேதனையோடு தூக்கி கொண்டு அங்கொண்டு சிலுவை மரத்துல கொண்டு 2 கைகள்லையும் கால்களை 2 வைத்து ஆணி அடித்து அவரை தூக்கி சிலுவையில அடைத்து விட்டு விதமாக அங்க இருக்கிற நின்றவர்கள்லாம் பரியாசம் பண்ணினார்கள். நீ அநேகரை சுகப்படுத்தினாயி, அநேகர் அற்புதம் செய்தாயி, அநேக மரித்து போனவர்கள் உயிரோடு எழுப்பினாயே, அவிதமாக குஷ்டரோகியை சுகப்படுத்தினாயே, அநேக காரியங்களை செய்தாயே, இப்ப நீ கிறிஸ்துவானை சிலுவை விட்டு இறங்கி வா என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லர்களும் அவரை பரிகசித்தார்கள். ஆனால் விதமாக அவர் மிகுந்த வேதனையோடு அமைதியாக இருந்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். வேதத்திலே சொல்லி இருக்கிறபடி நீதிமானுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கபடி அந்த சிலுவையில ரோமர்கள் கொடுக்கிற தண்டனை என்ற முச்சந்தையில நிறுத்தி விதமா சிலுவையில தூக்கி விடுவார்கள். அதுல அவர்கள் 1 நாள் 2 நாள் விட்டு விடுவார்கள். 1 நாள் 2 நாள் விட்டு விட்டு அந்த என்ன செய்யும்னா காகங்களும் கழுகுகளும் கடந்து வந்து ஒரு கண்களை கொத்தி மாம்சத்தை கொத்தி தின்னும் பொழுது அந்த வேதனையில துடிதுடிச்சு அவர்கள் சாவார்கள். இது ரோமர்களுடைய சட்டத்தின் படி உண்டான கொடுமையான தண்டனை. அந்த தண்டனை தான் இயேசுநாதர் கொடுத்தார்கள். அப்படி கொடுக்கும் பொழுது அடுத்த நாள் பண்டிகை நாளா இருக்கிறபடினாலே சீக்கிரமாக கொண்டு விட வேண்டும் என்பதற்காக இயேசுக்கு பக்கத்துல இருந்த 2 கல்லர்களுக்கும் விதமாக என்ன செய்ய, காலை அடித்து உடைந்தார். காலை அடித்து உடைக்கும் பொழுது இருக்கிற உயிரும் ஏற்கனவே அடிச்சு தொங்க விட்டுருக்குறாங்க. இப்ப காலை அடிச்சு உடைக்கும் போது இருக்கிற உயிரும் போயிடும். அப்போ 2 பேர் காலை அடிச்சு உடைச்சிட்டு இயேசுநாதரையும் விதமாக காலை அடிச்சு உடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு வரும்பொழுது இயேசுநாதர் ஏற்கனவே மறித்து போயிருந்தார். அதனால விதமாக கால் அடித்து உடைக்கவில்லை, எலும்புகள் முறிக்கப்படவில்லை. ஈட்டி எடுத்து அவருடைய விழாவிலே குத்தும் பொழுது விதமாக அவர் ஏற்கனவே மறித்து போய்விட்டார் என்பதற்கு அடையாளமாக இருந்த ரத்தம் நீரும் வெளியேறினது என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தர்கள் தாமே விதமாக அவர் தாங்குனா வேதனை. அப்படி சிலுவை மரத்துல தூங்கி கொண்டிருக்கும் பொழுது பிதாவை நோக்கி அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிதாவுடைய முகம் சில நேரங்களில் மறைக்கப்பட்டது. ஏனென்றால் நாம் அக்கிரமும் அநியாயம் பாவம் செய்யும் பொழுது நம்முடைய முகம் தேவனுக்கு முன்பாக மறைக்கப்படும் என்று சொல்லி ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கி உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லி இருக்கிறது நாம பாருங்க. நிறைய நேரங்கள்ல கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணுற ஜெபம் கேட்கப்படவில்லை. என்னதான் ஜெபம் பண்ணினாலும் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கறது இல்லப்பா, ஜெபம் பண்றதை நாம சும்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவார்கள். ஏன் அவருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, ஏனுடைய மன்றாட்டு கேட்கப்படவில்லை என்றால் அவர்கள் செய்கிற பாவங்களையோ அவருடைய செய்கிற காரியங்களையோ விட்டு விடாமல் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள்னால் அவருடைய ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறதில்லை, அவருடைய முகத்தை கர்த்தர் பார்க்கிறதில்லை. என்றால் அந்த பாவ சுவரானது தேவனுக்கும் அவர்களுக்கும் நடுவாக பிரிவினையை உருவாக்குகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியே மனிதன் பாவம் செய்த பொழுது அவனுடைய பாவமானது இந்த பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்க முடியாத தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசுநாதர் இந்த உலகத்துல கடந்து வந்தபடியினாலே அவருடைய
அவர் மேல் பாவம் சுமத்தப்பட்டது என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உள்ளதாக. பாவம் சுமத்தப்பட்ட பொழுது ஆயுதமாக பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டது. அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் சொன்னதாக நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. பிதாவை பார்த்து அவர் சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், அவர் என்னை தனியே விட்டு விடுகிறதுல எப்பொழுதும் நாங்கள் ஒன்றாகவே இருக்கிறோம் என்று சொன்னவர் இப்பொழுது நம்முடைய பாவம் எல்லாம் அவர் மேல் சுமந்த பொழுது நம்முடைய பாவமானது அவருக்கும் பிதாவுக்கும் நடுவாக பெரிய பிரிவினையை உண்டாக்குனது என்று சொல்லினதுமாக இப்படி இயேசுநாதர் நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர் மேல் சுமந்தார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நாம் விதமாக எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், நம்முடைய அக்கிரமங்கள் எப்படிப்பட்டது, நாம் எப்படிப்பட்ட சுயநிலைக்காரர்களாக இருந்தோம் என்று சொல்லி இங்கே விதமாக பக்தன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சம் மனதும் விரும்பினைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களுக்கு கோபாக்கினி தண்டனைக்குரிய பிள்ளைகளாக இருந்தோ என்று சொல்லி அவதமாக பாருங்கள். நமது மாம்சம் மனசும் விரும்பினைகள்லாம் செய்தது. என்ன நினைக்கிறோமோ அதை செஞ்சிருவோம். என்ன பாவம் நினைச்சாலும் அதை செஞ்சிருவோம். இப்போ இருட்டுல இருக்கிறவங்களுக்கு சுத்தத்தை பத்தியோ பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தியோ இல்ல இங்க உள்ள என்ன இருக்கிறத பத்தி கவலையே இருக்காது. ஏன்னா இருட்டுல இருக்கிற பகுதி எதுவுமே தெரியாது. ஆனால் வெளிச்சம் வந்துச்சுன்னா சின்ன துரும்பு இருந்தாலும் தெரியும். அதே போல அநேக என்ன செய்ய பாவத்திலும் சாபத்திலும் மனசு மாம்சு விரும்பினபடி எல்லாம் பாவத்தில் இருக்க போல செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இறைவன் நமக்கு கடந்து வந்து நம்முடைய பாவ சாபங்களை மீட்டு நம்மை ரட்சித்து பரிசுத்தமாக ஒரு தெய்வீக ஒளியை நமக்குள்ள கொடுத்து இப்பொழுது தேவனோடு ஐக்கியப்பட முடியாத ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு சோத்திரம் சொல்லுது. எசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசுநாதர் நமக்காக என்ன பாடுகள்லாம் அன்று ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். வாசிங்க. நாம் மீறுதல் செய்தோம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை யாரு மேல் வந்தது? நம்முடைய ஆண்டவராக இயேசுநாதர் மேல் நமக்காக பரிந்து பேசுகிறார். பிதாவினிடத்துல பரிந்து பேசினார். ஏனென்றால் நம்முடைய அக்கிரமங்களுக்கு நம்முடைய நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். நமக்கு நமக்கும் தேவனுக்கும் நடுவாக சமாதான பாலமாக இருந்து சமாதானத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறேன். இப்போ ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, 2 பக்கமும் போக வேண்டுமானால் இடையில ஒரு பாலம் கட்ட வேண்டும். அந்த பாலம் கட்டினா அந்த பாலத்துல காரு போகும், வண்டி போகும், ஆள் நடமாண்டு போகும், எல்லாம் அதுல மிதிச்சு மேலதான் போகணும். அதே போல ஆண்டவராகிய இயேசுநாதரும் மனிதனுக்கும் விதமாக இறைவனுக்கும் நடுவாக ஒரு பாலமாக இருக்கிறார். அதனால்தான் அவர் அவ்வளோ வேதனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நவதமாக இப்ப நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லியிருக்க, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி சந்தோஷத்தை கொடுக்க அவர் தாமே இந்த உலகத்திலே கடந்து வந்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் நமக்கு திருவுளம் பெற்றுவதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துமாக. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எதுவும் அவர் ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி இங்கே நவதமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது விதமாக பார்க்கிறோம். அப்படி என்றால் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிய அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுகாரத்தின் ஆவியையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்று ரோமரின் புஸ்தகத்துல நாம் விதமாக வாசிக்கிறோம். அப்படி என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்காக நாம் ஏற்கனவே அந்நியர்களும் பரதேசிகளும் விதமாக தேவனுடைய சுதந்திரத்துக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். கர்த்தர் நம்மேல் இரக்கம் வைத்து நம்மேல் அன்பு வைத்து அவர் இந்த உலகத்துல கடந்து வந்து நமக்காக நாம் செய்ய வேண்டிய நாம் அடைய வேண்டிய ஆக்கினையை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் எல்லா தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே நாம் தண்டனையிலிருந்து தப்பித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக இறைவனுக்கு அதிகமாக சோதனம் செலுத்துமாக. ஆனால் தண்டனையிலும் தப்பித்திருக்கிற நாம் அவருக்கு சாட்சியாக நன்றியுள்ளவர்களாக கடந்து வர வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், செலுத்தும்படிய இடத்துல ஒன்றுமே இல்லை, அதன் ஒன்னே ஒன்று நான் செய்வேன்,
கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களை என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் விடுதலை பெற்றிருக்கேன், இந்த விடுதலையின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் நாமத்தை என் வாழ்நாள் முழுவதும் தொழுது கொள்வேன் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறதை பார்க்கணும். பிரியமானவர்களே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவராய் இறைவன் விதமாக சொல்லுற அவருக்கு நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கு சொல்லுவதற்காக தேவனுக்கு நம்ம அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அது மாத்திரமல்ல, எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53:10 வாசிக்கும் பொழுது இங்கே கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறத நான் விதமாக பார்க்கிறோம். 53:10 வாசிங்க. கர்த்தரோ நாம் தண்டனை நமக்கு கிடைக்க வேண்டும், ஆனால் நம்முடைய தண்டனை எல்லாம் இயேசுநாதர் மேல் விழுகிறது. கர்த்தரோ அவரை நொறுக்கு சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். எல்லா பாடுகளும் அவர் ஏற்றுக்கொண்டார். பாடுகளுக்கு உட்படுத்தினார். சிலுவையை எடுத்து சுமந்தார், சவுக்கு அடி வாங்கினார், விதமாக காரி உமலப்பட்டார், கன்னத்தில் அறைந்தார்கள், கண்களை கட்டி பரியாசம் பண்ணினவனை அடித்தவன் யார் என்று ஞான தரிசனர் சொல்லு என்று சொன்னார்கள். அவ்விதமாக அவர் என்னென்ன கேவலப்படுத்தணுமோ அந்த எல்லாம் பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லி வாசிங்க. அவருடைய ஆத்மா தன்னை குற்றவாளியாக பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு, அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தம்முடைய சன்னதியாக நம்மை கண்டு நீடித்த நாள். அவர் இப்பொழுது மரித்தார், அடக்கம் மட்டும் உயிர் திறந்து இன்னைக்கு எங்க இருக்கிறார்? தேவனுடைய ராஜ்யத்து பரலோகத்துல வீட்டு இருக்கிறார். நீடித்த நாட்களாயிருப்பார். அவருடைய தீர்க்காய் சொல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு உண்டாதாக மனிதனுக்காக இறைவனே பூமியில கடந்து வந்து மனிதன் அடைய வேண்டிய ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது நாம் அவர் இயேசுநாதர் இடத்துல கடந்து வருவோம் பொழுது ரொம்ப ஈஸியான லகுவான காரியங்கள், அதாவது சரீரத்தை வருத்தப்படுத்த வேண்டியது இல்லை, சரீரத்துல கொக்கி போட்டு தூக்க வேண்டியது இல்லை, அளவு குத்த வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் நடந்து என்னென்ன தண்டனைலாம் கொடுக்க அதெல்லாம் தேவையே இல்லை. இயேசு ஏற்றுக்கொண்டால் போதும், நம்முடைய பாவங்களை நாம் செய்ய எல்லா பாவங்களையும் ஆண்டோடத்துல சன்னிதானத்துல அவர் சொல்லியிருக்கிற வசனத்தின்படி அந்த உபதேச சட்டத்திட்டத்தின் கீழ்ப்படிந்து பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்தது மாத்திரமல்ல, அந்த பாவத்தை இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி விட்டு விடும் பொழுது நாம் தேவனிடத்துல இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறோம். அவ்விதமாக ஈஸியாக தண்டனையிலிருந்து விடுதலை ஆகிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறார். நாம் காலகாலமாக பரிசுத்தமா வாழ்வதற்கும் இந்த உலகத்துல எழுந்து பிரகாசிக்க சுடர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவதற்கும் அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். விதமாக ரொம்ப ஈஸியான ஒரு கொள்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அடைய வேண்டிய தண்டனைகள் இன்னைக்கு நிறைய பேரு கால்நடையா போறாங்க, யாத்திரைக்கு போறாங்க, அங்க போறாங்க, வருஷம் ஒரு முறையாவது எங்கேயாவது சுத்திட்டு வந்துடுறாங்க. கேட்டா சொல்றாங்க, பெரிய பெரிய பணக்காரங்களாம் என்ன செய்யறாங்க தெரியுமா? நிறைய கொழுத்து பணங்கள் நிறைய இருக்குது, அதனால அவன் எப்படி இல்லாமோ வருஷம் பூரா எப்படி இல்லாமோ சம்பாத்தியம் பண்றான். அதனால வருஷத்துல ஒரு முறை என்ன செய்யறான்னா அன்னதானம் பண்றான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சோத்தை போடுறான், இல்லைன்னா துணிமணி எடுத்து கொடுக்குறான், இல்லைன்னா யாருக்காவது ஏதாவது கோயிலுக்கு எல்லாம் ஆசிரமத்துக்கு ஏதாவது உண்டு செய்யறான். அதனால அவன் பாவம் மன்னிக்கப்பட போறது இல்லை. ஆனால் இயேசு உலகத்திலே நமக்காக கடந்து வந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் பாவத்தில் விடுதலை ஆகும். சரீரத்தை வருத்தி கீழ்படுத்துறதுனாலயோ பலவிதமான காரியங்களை செய்யறதுனால, புண்ணிய காரியங்களை செய்யறதுனால, அது செய்து அப்படி செய்தாலும் மறுபடி அவன் தொடர்ந்து செய்கிறதான் செய்து கொண்டிருப்பான். ஆனால் இயேசு ஏற்றுக்கொள்கிறவர்கள் அப்படி அல்ல. முன்னாடி அவர்கள் பாவம் செய்திருப்பார்கள், இப்பொழுது அதை எல்லாம் விட்டு எனக்காக என் தெய்வம் அடிக்கப்பட்டிருக்கு, இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தங்களை சாட்சியாக பரிசுத்தமாக வாழ்நாள் முழுதும் வாழ்கிற சாட்சியாக அந்த ரோஜாவை பூவை போல விதமா வாசனை வீசுகிறவர்களாக காணப்படுவார்கள் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக அப்படி வாசனை வீசுகிறவர்களை கர்த்தர் பார்த்து என்ன செய்வாராம்? நீடித்த நாட்களாய் இருப்பா என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறத நான் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்து மகிமை உண்டதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் விதமாக வேதம் சொல்கிறது, நாம் ஆக்கினைக்குள்ளாக அடையும்படி அவர் நமக்காக கொடுக்கப்படவில்லை. நாம் ஜீவனை பெற்று சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்பட வேண்டும், உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே நான் விதமாக வாசிக்கிறேன். வாசிங்க. உட்காருங்க.
உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் தந்தார். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க, சேர்ல கூட உட்காருங்க கொஞ்ச நேரம், முடிஞ்ச போயிரு. திரும்ப வாசிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்க, உலகத்துல எல்லா மனிதர்களும் மீட்கப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம். அதனால அவர் உலகத்துல கடந்து மிகுந்த வேதனை அடைந்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், மனிதன் பாவம் செய்தான். பாவம் செய்த பிற்பாடு அவனை அந்த தோட்டத்திலிருந்து கர்த்தர் வெளியே விரட்டினார். வெளியே விரட்டின பிற்பாடு இந்த தோட்டத்தை காவல் காக்கிறதுக்காக ஒரு கேருபீன்களை வைத்தார். அடுத்து வாசலை அடைப்பதற்கு சுடரொளி பட்டயத்தை வைத்தார் என்று சொல்லி நாமதமாக பார்க்கிறோம். இப்பொழுது மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ஏதேனுக்குள் கடந்து வந்து ஜீவ விருட்சத்தை அவன் பறித்து புசித்து நலமாக காணப்பட வேண்டும். அப்பொழுது முதலாவது அந்த தோட்டத்துக்குள் யார் பிரவேசிக்கிறானோ அவனுக்கு கேருபீன் அங்கே தடையாக நிற்கும். கேருபீன் வந்து என்ன செய்யும்? அது அதனுடைய தண்டனையை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, சுடரொளி பட்டயம் என்ன செய்யும் என்றால் அது எப்படி போனாலும் வெட்டும். அதுமாக அந்த நேரத்துல எந்த மனிதனாலும் அந்த ஏதேனுக்குள் பிரவேசிக்க முடியாது இருந்த பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல கடந்து வந்த பொழுது அந்த ஏதேனுக்குள் பிரவேசித்தார். பிரவேசித்த பொழுது கேருபீனை தாண்டி போகும் பொழுது சவுக்கால் அடிக்கப்பட்டார், காரியம் உம்மளப்பட்டார், அடிக்கப்பட்டார். விதமாக பல விதமான வேதனை உருவானது. அது ஜீவ வருஷத்தின் மரத்தின் கனியை புசிப்பதற்காக கையை நீட்டின பொழுது சுடரொளி பட்டயம் கைகளில் குத்தி அங்காங்கு நிறுத்தினது. விதமாக மரத்துல ஏற தீர்மானித்த பொழுது கால்களில் ஆணி குத்தினது என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். இங்கே சங்கீதம் 22 விதமாக வாசிக்கும் பொழுது அவர் விதமாக என்னென்ன வேதனைகள் அடைந்தார் என்று சொல்லி அது ஓமைகளாக இங்க சொல்லப்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரம் 12 - 18 வரைக்கும் வாசிக்கும் பொழுது விதமாக பார்க்கிறோம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 22வது சங்கீதம் 12 வாசிங்க. அநேக மனிதர்கள் சூழ்ந்திருந்தார்கள். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருந்தது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கட்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை பிளந்திருக்கிறார்கள். விதமாக தண்ணீரை போல ஊற்றுண்டேன். அடிச்ச அடியில எல்லா ரத்தமும் எல்லாம் தண்ணீராக கீழே கொட்டி உண்டது. எலும்புகள்லாம் என்னை கட்டு இழுத்து விட்டது. இருதயம் மெழுகு போலாகி குடங்கள் நடுவே உருகி ஓடிற்று. என் பலன் ஓட்டை போல் அது காய்ந்தது. ரத்தமெல்லாம் வெளியே போனதுனால மேல்வாயிடு நாவு ஒட்டி கொண்டது. என்னை மரண தூளிலே போடுகிறேன். நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. பொல்லாதவரின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளை என் கால்களையும் உருவ குத்தினார்கள். அதுவும் அடிச்ச அடியில எல்லாம் சதையெல்லாம் பிஞ்சிட்டு வந்ததுனால என் எலும்புகள் எல்லாம் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து என் வஸ்திரங்கள் தங்களுக்குள்ள பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டு எடுத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்க விதமாக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பின பொழுது அவர் விதமாக தாங்கொன்னா வேதனை அடைந்து இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக உலகத்துடைய எல்லா மனிதருடைய தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே உலகம் நாட்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இங்கே எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3 சில வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்கே விதமாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மனசும் மாம்சம் விரும்பினபடி நாம் செய்து கொண்டிருந்தோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி நம்மை மீட்டு கொண்டார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் இது எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்றால் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த நம்மை
அவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ம் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்த ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ம் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து ம் நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ம் சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாகியின் பிள்ளைகளாய் இருந்தோம். ம் தேவனும் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் தேவனை இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தமது மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தது போல் அவருடன் கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசு நமக்காக மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்காக அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்தபடினாலே இப்பொழுது நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது அதுமாக நாம் இப்பொழுது அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தவர்களாக காணப்படுகிறோம். இப்பொழுது புது வாழ்வு, புதிய ஒரு மேன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. அதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறதை பாருங்க. ரோமர் 6:6. நாம் விதமாக பல விதமான அக்கிரமங்கள்ல மறைத்து வந்து நம்மை உயிர்ப்பித்தபடினாலே நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டுகிறது. இப்பொழுது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் மரித்தேன் ஆகிலும் பிழைத்திருக்கேன், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிற பழைய மனுஷன், பழைய பாவம், பழைய காரியங்கள் விட்டு புதிய மனுஷர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதற்கு இறைவன் நமக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சத்துரு என்று கூட எண்ணாமல் நமக்காக அவருடைய குமாரன் மூலமாக என்ன செய்தார்? சமாதானத்தை கொடுத்தார். அவர் நம்ம அன்பு செலுத்தினார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். மனிதர்கள் அநேக விதமாக சத்துரு, அதனாலதான் இயேசுநாதர் சொல்லுறார், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். உங்களுக்கு நன்மை செய்வர்களுக்கு நீங்க நன்மை மேன்மை என்ன? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். உங்கள் பகைக்கிறவர்களுக்கு யாருக்கு நன்மை செய்யணுமா? பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் நிறைய நன்மைகள் செய்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சிநேகத்துல கடந்து வந்திருக்கிறோம். நமக்காக அடிக்கப்பட்ட இந்த நாளையும் நான் நினைவுகூர்ந்து அவருடைய பாதத்துல கடந்து வருகிறோம். நமக்காக அடிக்கப்பட்டார். அவர் நமக்காக அடிக்கப்பட்ட மாத்திரமல்ல, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்து அவற்றை ஏற்றுக்கொண்டு நம்மை மேன்மையாக உயர்த்தி வைத்திருக்கிறார். நான் இப்பொழுது பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி நாம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அழைத்திருக்கு. அப்படின்னா நாம் பரிசுத்தமாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் வார்த்தைகள் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆம். மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வார்த்தை மனதில் ஜெபிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனே சோத்ர 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 சோத்ர. ஞாயிற்றுக்கிழமை வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க 8 மணிக்கு.
ஸ்தோத்திரம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கும் பொழுது, சிலுவையிலே எத்தனை பூக்கள் பூத்தது? 7 பூக்கள் பூத்தது என்று சொல்லி ஒரு பாடகர் பாடுகிறார். 7 பூக்கள் பூத்ததையா, அது ஜீவன் பூக்கள் ஆனதையா என்று சொல்லி பாடுகிறதை பார்க்கிறோம். 7 வார்த்தைகளே ஆண்டவர் சொன்னார். அந்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் இப்பொழுது தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. முதலாவதாக அவர் வாயிலிருந்து அவர் அந்த பாடுகளுக்கு உட்படுத்தி கல்வாரி சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கும் பொழுது தம்மை வேதனைப்படுத்தின மனிதர்களை பார்த்து அவர் விதமாக சொன்ன வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 23:34. அவர் அவனை நோக்கி, லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி சொன்னார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். அவர் மிகுந்த ஒரு வேதனையில இருக்கிறார். கல்வாரி சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கிறார். சிலுவையில அறையிறதுக்கு முன்னாடி சவுக்கால் அடித்து, வாரியினால் அடித்து, எலும்புகளை என்ன கூடுமிட்டு பல விதமான வேதனை உட்படுத்தி அங்கே கொண்டு வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர் சிலுவையில அவரை வேதனைப்படுத்தின, அவரை துன்பப்படுத்தின, அவரை பரியாசம் பண்ணின, அவரை ஆக்கினுக்குள்ளாக தீர்ப்பு செய்த மனிதர்கள் சுத்தி நின்று வேடிக்கை பார்க்கிறவர்களை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். அப்போ இயேசுநாதர் மன்னிக்க தேவைப்படுத்தவராக இருக்கிறார். அந்த இடத்திலேயும் இயேசு மன்னிக்கிறவராக இருந்தார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் மன்னிக்க சொன்னார். பேதுரு ஒரு இடத்துல அவர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், உன் சகோதரன் உனக்கு பேதுரு கேட்டா, என் சகோதரன் எனக்கு உரமா தவறு செய்தால் எத்தனை முறை மன்னிக்கணும் என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் சகோதரன் உனக்கு உரமா 7 தரம் உனக்கு உரமா தவறு செய்து வந்து மனஸ்தாபடுகிறேன் என்று சொல்லி கேட்டால் மன்னிப்பாயாக என்று சொன்னார். இன்னொரு இடத்துல கர்த்தராகிய இயேசுநாதர் இடத்துல பேதுரு வந்து கேட்கிறார், ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு உரமா தப்பு செஞ்சா 7 முறை மன்னிச்சா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 7 தரம் மன்னிச்சா போதுமா? ஆண்டவர் பார்க்கிற, இல்ல 70 முறை மன்னி என்று சொன்னார். அப்படின்னா என்ன? மன்னிக்கிற சுபாவம் உடையவனாக நீ இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். கிறிஸ்தவர்கள் என்றாலே இயேசுநாதருடைய சுபாவம் மனிதனுக்குள் கிறிஸ்தவர்களுக்கு காணப்பட வேண்டும். இயேசு மன்னிக்கிறது போல நாமும் மன்னிக்க வேண்டும். விதமாக பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜெபத்தை நாம் சொல்லும் பொழுது அதுல ஒரு வார்த்தையை ஆண்டவர் சேர்த்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபத்துல எங்களிடத்தில் கடன்பட்டவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல ஒரு வார்த்தையை வச்சுட்டு சொல்றாரு, எங்களை மன்னி. அப்படின்னா எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்க மன்னிச்சா உங்களுக்கும் மன்னிக்கப்படும். நீங்க மற்றவருடைய தவறுகளை மன்னித்தால் உங்களுக்கும் மன்னிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நீங்கள் மன்னிக்கிற சுபாவம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் விதமாக ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தான் அதை சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது, ஒரு ராஜாவுக்கு வேலைக்காரர்கள் இருந்தார்கள். வேலைக்காரர்கள் இருந்த பொழுது அவர்களுக்கு அந்த ராஜாவிடத்துல கடன்பட்டார்கள். கடன்பட்ட பொழுது 2 பேர்கள் கணக்கு பார்த்தபோது 2 பேர்களுடைய கடன் கொண்டு வரப்பட்டது. அதுல ஒருவன் அதிகமாக கடன் பட்டான். அந்த கடன் பட்ட பொழுது அதிகமாக பணம் வாங்கியிருந்தான். உடனே
10,000 தாளந்து வாங்கியிருந்தான். பார்த்துட்டு அந்த இப்போ நீ என்கிட்ட தான் வேலை செய்யற, ஆனாலும் 10,000 பணம் தாளந்துகள் அதிகமா நீ என்கிட்ட என்ன செஞ்சிருக்கிற, வாங்கியிருக்கிற. எப்போ கொடுக்க போற? இப்ப நீ கடன் கொடுக்க மாட்டேன், நீ ரொம்ப ஜாலியா சுற்றி திரிகிறிய, புரியுதா, அவனை மனைவி பிள்ளை எல்லாம் போய் ஜெயில போடு என்று சொல்லி எஜமான் சொன்னார். உடனே அந்த வேலைக்காரன் என்ன செஞ்சான்னா, அவருடைய பாதத்துல விழுந்து அவரிடத்துல என்ன செஞ்சான், மன்னிப்பு கேட்டான். ஆண்டவனே, இடத்துலயா போவோம், உங்கள்கிட்ட தானே வேலை செய்யறேன், எப்படியாவது கொடுத்துட்றேன், மன்னிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். உடனே எஜமானு பார்த்தா, சரி நம்மகிட்ட தானே வேலை செய்யறோம், எங்க போவான், சரி மன்னிச்சுட்டு போப்பா, இனிமே சரி ஒண்ணு பண்ணு, நீ எனக்கு இது வரைக்கும் என்ன செய்ய தர வேண்டியத தர வேண்டாம், நீ போ என்று சொல்லி மன்னித்து அனுப்பிவிட்டார். இதெல்லாம் அதே அதிகாரத்துல தான் நான் விதமாக வாசிக்கிறோம். பேதுரு அவரிடத்துல வந்து கேள்வி கேட்டதையும் இயேசுநாதருக்கு பதில் சொன்னதையும் சொல்லுகிறத நான் விதமாக பார்க்கிறோம். என்னுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. 20வது வசனத்தை வாசிங்க, 18ஆம் அதிகாரம் 20வது வசனம் 22வது வசனத்தை வாசிங்க. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், வாசிங்க. அப்படி சொல்லும் பொழுது பேதுரு இடத்துல விதமாக கேட்கிறார், பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே, என் சகோதரன் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? 7 தடவை மட்டுமா? 7 தடவை மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நான் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? என் சகோதரன் எனக்கு குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? 7 தடவை மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அதற்கு இயேசு 7 தடவை மாத்திரமல்ல, 7 ஒரு நாள் தான். அந்த கணக்கு வந்து எத்தனை நாள்? ஒரு நாள் கணக்கு தான், ஆயுள் முழுவதுக்கு சொல்லல, ஒரு நாள் கணக்கு தான் சொல்றாரு. அப்படி என்றால் நீ ஆண்டவர் என்ன சொல்றாரு, மன்னிச்சுக்கிட்டே இரு, மன்னிக்கிற சுபாவம் உனக்கு தர்றேன், நீ மன்னிச்சிரு, மன்னிச்சு விட்டுரு, பழி வாங்காத, பழி வாங்குன்னு நினைக்காத, எதையாவது பண்ணுன்னு நினைக்காத, மன்னிச்சிரு, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு பிற்பாடு அவங்க ஆண்டவராக இயேசுநாதர் விதமாக ஒரு ஓமை, அவர் கதை அவங்க சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி எனில், பரலோகராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு, ஒரு கணக்கு பார்க்கிறது வந்து 16,000 தாழ்ந்து கடன் போட்டவனை கூப்பிட்டு அவனை விதமாக கேட்டபொழுது அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். சரி, மன்னிச்சு விட்டார். இப்போ அந்த ஊழியக்காரனிடத்துல 100 தாழ்ந்து கடன் போட்ட ஒருத்தன் அவன் சக ஊழியக்காரன் வர்றான். அவனை பார்த்த உடனே என்ன செய்யறான், போய் கழுத்தை பிடிச்சி சட்டையை, நடு தெருன்னு பார்க்காம சட்டையை பிடிச்சி நின்று, ஏண்டா என்கிட்ட 100 தாளந்து வாங்கினதா, எப்படா தருதா, கொடுறா அப்படின்னு சொன்ன. ஐயா பொறுங்க ஐயா, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு உங்களுக்கு தெரியாதா, தரேன், காலில் விழுதான், மன்னிப்பு. அதெல்லாம் முடியாது, நீ காலில் விழுந்தானா கையில விழுந்தாலும் தர முடியும், மன்னிக்க முடியாது, போடா. அவனை பிடிச்சி கொண்டு ஜெயிலில் கொண்டு போட்டு அவங்க உடனே அவன் குடும்பத்தை என்ன செஞ்சாங்க, ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. இதை உடன் வேலைக்காரர்கள், உடன் ஊழியர்கள் யாருக்கு அறிவிக்கிறாங்க? ராஜாவுக்கு, எஜமானுக்கு என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. அறிவிச்ச உடனே அந்த எஜமான அவனை கூப்பிட்டு இவ்விதமாக கேட்கிறத நான் விதமாக பார்க்க. 21வது வசனம் 31வது வசனம் வாசிங்க. நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர்கள் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்தது எல்லாம் அறிவித்தார்கள். பொல்லாத ஊழியக்காரன், மன்னிக்க சுபாவம் இல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் உனக்குள்ள கடன் முழுவதும் நான் மன்னித்து விட்டேனே. நான் உனக்கு மன்னித்தது போல நீயும் உடன் வேலைக்காரனுக்கு மன்னிக்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை தனக்கு கொடுக்கு தீர்க்கும் அளவும் வாதிக்க இடத்துல ஒப்பு கொடுத்தான். வாசிங்க. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் இப்படியே செய்வார். ஹல்லேலூயா. விதமாக என் பரமபிதா எப்படி செய்வார்?
நீங்க மன்னிச்சா மன்னிப்பார், மன்னிக்காட்டி மன்னிக்க மாட்டார். நீங்க என்ன செய்யற அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்க எந்த அளவுக்கு அளக்க அந்த உங்களுக்கு அளக்கப்படும் என்று உபதேசித்த இறைவன் அவருக்கு உபத்திரவும் துன்பங்கள் பிரச்சனைகள் பலவிதமான நெருக்கங்கள் கலக்கம் உண்டாகி அவரை சிலுவை மரத்துல தூக்கி அவரு கண்களை கட்டி காரி உமிழ்ந்து முள்சூடி அடித்து அவரை சவுக்கால் அடித்து அவரை பரியாசம் பண்ணி இவர் ராஜாவை வாழ்க என்று பரியாசம் பண்ணி அவரை தூஷணமான வார்த்தைகள் எல்லாம் பேசி நிந்தித்து சிலுவை மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்து சொல்லுகிறாங்க, என்ன சொல்றாங்க? அநேகரை ரட்சித்தாயே, நீ உன்னை ரட்சித்துக்கொள். கல்லன் சொல்றா, உன்னை எங்களை ரட்சித்துக்கொள், நீ கிறிஸ்துவானால் என்று சொல்லி பரியாசம் பண்ணுகிறார். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார். அந்த இடத்துல நின்றவர்களை கர்த்தர் மன்னித்தார். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு இயேசு சொல்லிட்டாரு, அதனால இயேசு ஏற்றுக்கொண்டா மட்டும் போதும், நீ பாவத்தெல்லாம் அறிக்கை செய்ய வேண்டாம், இயேசு அன்னைக்கே மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அவர் மனிதனால் இந்த உலகத்துல கடந்து வந்து நமக்காக அடிக்கப்பட்ட பொழுது அவருடைய சுபாவத்தை அவர் வெளிப்படுத்தினார். அவர் மன்னிக்கிற சுபாவம் அடைவர். பிதாவே இவர்களை மன்னிங்க. ஏனென்றால் பிதா ஒருவேளை கோபப்பட்டு அங்கே சூழ நின்றவர்களை அழித்து விடக்கூடாதே என்றால் இருள் சூழ்ந்தது என்றும் 3 மணி நேரம் இருள் சூழ்ந்தது என்றும் அவர் ஜீவன் போன பொழுது என்னாச்சு, பூமி அதிர்ச்சி உண்டானது என்றெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ சூரிய சந்திரன் ஆகாய மண்டலங்கள்லாம் என்ன செய்யுது, முழங்கி கொண்டு இருந்தது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் என்ன செய்யும், எல்லாம் அவரு துன்பப்படுத்தினவர்களை அழித்து போடும். தூதர்கள் ஒரு தூதம் வந்தா போதும் அங்க நின்றவர்களுக்கு. அதாவது எசையா தீர்க்கதரிசி 38ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அசிரிய பாளையத்துல உள்ள 1,10,000 பேர்களை ஒரே ஒரு தூதனும் சங்கரித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரே ஒரு தூதனை அனுப்பினால் போதும். கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12க்கு அதிகமான லேகியன் தூதர்களை அனுப்புவார், இது உங்கள் வேலையை அந்தகாரமா இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். அப்படி என்றால் இறைவன் உலகத்திலே அவர் மன்னிக்கிற சுவாபமுடையவராக இருந்தார். அவர்களை பாடுபடுத்தின பொழுதும், அவமானப்படுத்தின பொழுதும், துக்கப்படுத்தின பொழுதும், மரணத்துக்கு ஏதுவான நிலை உண்டான பொழுதும் அங்கே இருந்தவர்களை பார்த்து அவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி மன்னிக்கிற தன்மை உடையவராக நம்முடைய இறைவன் சொன்னார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். முதலாவது வார்த்தை. இரண்டாவது வார்த்தை 23ஆம் அதிகாரம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்க. அவரை சிலுவையிலே அடித்து தொங்க வைத்திருக்கும்போது அவரோடு கூட 2 கல்லர்கள் வலது புறத்துல இடது புறத்துல 2 கல்லர்கள் என்ன செய்யறாங்க, தொங்க விடப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு கல்லை அவரோட நிந்திக்கிறான், இன்னொரு கரை அவரை பார்த்து என்ன சொல்றான், அவன் அந்த கல்லனை சத்தம் போடுறான். அவன் என்ன சொல்றான், வசனம் 40 வாசிங்க, 39ல இருந்து வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னை எங்களை ரட்சித்துக் கொள்ள, 3 பேர் தானே இருக்கோம், உன்னை எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவரை ஈகழ்ந்தான். அதற்கு மற்ற இன்னொரு கலை என்ன சொன்னா வாசிங்க. மற்றவன் அவனை நோக்கி, நீயும் நானும் இந்த ஆக்கினைக்கு உட்பட்ட மனிதர்கள், நீயும் நானும் முறைப்படி தப்பு செஞ்சுட்டு தண்டனை வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனா இவரோ வாசிங்க, நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா, நாம் நியாயப்படிதான் தண்டிக்கப்படுகிறோம். நாம் என்ன நடப்பித்தவோ அதுக்கு தகுந்த பண்ணல நம்ம அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இவரு ஒரு தப்பும் செய்யலப்பா, நீ அவரை ஏன் தூசிக்கிற?
இவர் ஒரு தவறு செய்ய, இவர் பரிசுத்தம் உள்ளவர். பேதுருவை பார்த்து, சிசுகளை பார்த்து கர்த்தர் சொன்னார், என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? பேதுரு எந்திரிச்சு உடனே சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. கர்த்தர் என்ன சொன்னார்? மாம்சம் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவை உனக்கு இதை வெளிப்படுத்தினார். அப்போ இந்த கள்ளன் சிலுவையிலே தொங்கி கொண்டிருந்த பொழுதும் அவரை கிறிஸ்து என்று அறிந்து கொண்டான். அவன் சொல்லுகிறான், இவர் தகாத ஒன்று செய்யவில்லை, நாம் தகுதியாக தண்டிக்கப்படுகிறோம், நாம் செய்த தவறுக்கு நாம் தண்டிக்கப்படுகிறோம், இவர் தகாத ஒன்று செய்யவில்லை. அப்படி இருக்கும் நீ அவரை ஏன் தூசிக்கிறார் என்று சொல்லிவிட்டு, அந்த தருணத்திலே தனக்கு கிடைத்த அந்த சமயத்திலே இவர் கிறிஸ்து என்று அவன் அறிந்திருந்தபடினாலே அந்த தருணத்தை அவன் பயன்படுத்தி அவன் ஒரு மன்றாட்டை இயேசுவிடத்திலே சொல்கிறான். வாசிங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைச்சுக்காங்கய்யா. என்ன சொல்றான்? உம்முடைய ராஜ்யத்தின் வரும்போது என்னை நினைச்சுக்காங்கய்யா. நான் பாவிதான், நான் பாவிதான், மகா பாவிதான். நான் தண்டனை, இந்த தப்புக்கு நான் இந்த தண்டனைக்கு நான் ஏற்ற ஆளுதான். ஆனாலும் என் தகப்பனே தயவா இறங்கி என்னை மன்னியும் என்று சொல்லி கெஞ்சுகிறான். அடுத்து அவன் போய் பாவரிக்கை செய்யவோ, ஞானசானம் எடுக்கவோ, எழுப்புதல் கூட்டத்துல கலந்துக்கவோ, ஆராதனை கலந்துக்கவோ அவனுக்கு நேரம் கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் இயேசுனார் வரும்போது என்னை கழுவி சுத்திகரிச்சு பரலோகத்துக்கு எடுத்து போயிடுவாங்க, ஆண்டவர் அன்புள்ளவர், அவர் மன்னிப்பாரு. எப்படியப்பா மன்னிப்பு? உடனே இந்த வசனத்தை சொல்லுவாங்க, அந்த கல்லனுக்கு ஆண்டவர்கிட்ட கிருபை தயவு கொடுக்கலையா? ஐயா, அந்த கல்லனுக்கு அந்த நேரமே இல்லை. அந்த கல்லனுக்கு அடுத்து நேரம் இல்லை. போய் எழுப்புதல கூட்டத்துல கலந்துக்கவோ, யாரும் சுவிசேஷம் அறிவிக்கவோ, இல்ல ஞானசானம் எடுக்கவோ, பாவரிக்கையோ அந்த கல்லனுக்கு என்ன இல்லை? நேரமே இல்லை. மரண தருவாயில இருக்கான். ஏசுநாதரும் அந்த சிலுவையில அவரோடு கூட சிலுவையில அறையப்பட்டிருக்கிறான். அந்த தருணத்தை அவன் பயன்படுத்தி அது கேட்கிறான், என்ன நினைச்சுக்காங்க ஐயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மகா இரக்கம் உள்ளவர். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல நான் வாசிக்கிறோம். யோனாவை கர்த்தர் எங்க போய் சொன்னாரு? நினிவேக்கு போய் சொன்னார். அவர் எங்க போனாரு? தர்சீசுக்கு போனார். ஏன் தர்சீசு போனாரு? நினிவே ஜனங்கள் கொடிய பாவமுடையவர்கள். அங்க போய் சுவிசேஷம் அறிவிச்சா அவங்க மனம் திரும்பிடுவாங்க. அவங்க மனம் திரும்பினா என்ன செய்ய மாட்டாரு ஆண்டவர்? அவங்களை அழிப்பேன்னு சொன்னதை என்ன செய்ய மாட்டாரு? செய்ய மாட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு? தர்சீசுக்கு ஓடுறாரு. கர்த்தர் அங்க ஒரு சின்ன காரியத்தை கடல் கொந்தளிக்க செய்யும், மறுபடியும் கடல்ல தூக்கி போடும், மீனை கட்டளையிடுவோம், மீனுக்குள்ள போகவும் வெளியே வரவும் இது பண்றாரு. இப்போ போய் 3ஆம் அதிகாரத்துல போய் அந்த நகரத்துல போய் என்ன செய்யறாரு? சுவிசேஷம் பிரசங்க 40 நாள் பட்டணம் அழிக்கப்படும், கவிழ்க்கப்படும் கதை சொன்னாருன்னு சொல்றாரு. அவரு முன்னாடி ராஜா எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? மனம் திரும்பிட்டாங்க. மனம் திரும்பின பிற்பாடு தேவன் செய்வேன் என்று சொன்னதை செய்யாமல் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அப்போ இந்த யோனாக்கு வந்துருச்சு கோபம். யோனாக்கு என்ன வந்துருச்சு? சரியான கோபம் வந்துருச்சு. அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நீர் இப்படிலாம் செய்வர்னு சொல்லி நான் சொல்லவில்லையா? 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லலையா? நீர் இப்படி செய்வீர்னு சொல்லிதான் நான் தரிசிச்சுக்கு ஓடி போனேன். நீர் எப்படிப்பட்டவரு? இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று தீங்குக்கு மனஸ்தாபப்படுவருமான தேவன் என்று நான் அறிந்துதான் அந்த ஜனங்களை அழிக்க மாட்டீங்கன்னு நினைச்சுதான் நான் அந்த ஜனங்க எதுவும் சொல்லாம ஓடுனேன். மனுஷனுக்கு பாருங்க, மனுஷனுக்கு என்னன்னா பழி வாங்கணும். மனுஷனுடைய சுபாவம் என்ன?
பழி வாங்கணும், பழிக்கு பழி வாங்கணும், அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடணும். இதுதான் யோனாட்டி இருந்துச்சு. ஆனால் அவர் சொல்லுகிறார், நீர் கர்த்தாவே, நீர் எப்படிப்பட்டவர்? இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபடுகிறமான தேவன் அறிவேன். இப்போ சிலுவை மரத்துல தொங்கிட்டு இருக்கிறது யாரு? இயேசு, இறைவன். மனிதனாக கடந்து வந்த மனிதனாகிய இறைவன். இப்போ அந்த இறைவனிடத்துல அந்த தருணத்தை பயன்படுத்தி அந்த திருடன் கேட்கிறான், ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைவு கூறும். ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன்னு நினைத்தருளும் அப்படின்னு சின்ன விண்ணப்பம் செய்கிற அவனுடைய விண்ணப்பத்தை கேட்ட இறைவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறோமான இறைவன் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா? வாசிங்க அடுத்த வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பாரதி. 2வது வார்த்தை, நீ இன்றைக்கு என்னுடன் கூட பாரதீசில் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இயேசு அந்த நேரத்திலையும் அவர் மிகுந்த கிருபையும் உருக்கமும் இரக்கமும் தீங்கு மனஸ்தாபடுவருமா இருந்தபடினாலே அந்த சந்தர்ப்பத்துல தேவன் அவனுக்கு கிருபை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி இரண்டிடத்துல கடந்து வருகிறவர்கள் என்ன கொடிதான பாவம் செய்திருந்தாலும், எவ்வளவு அக்கிரமம் செய்தாலும் கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி இரண்டிடத்தில் கடந்து வருவார்கள். அவர்களை தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கிற. பயப்படாதே சிறுமுந்தையே, பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதனால் இறைவன் சொன்னார், இன்று என்னோட கூட பாரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். 3வது வார்த்தையாக வாசிக்கும் போது இயேசு அதே சிலுவையில தான் தங்கிட்டு இருக்கிறார். 3வது வார்த்தையை நான் வாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் விதமாக வாசிக்கிறோம். 26, 27 வாசிக்கும் பொழுது, யோவான் 19, 26, 27 சிறிய அது உன் மகன் என்றார். சீசனை நோக்கி அது உன் தாய் என்றார். அதாவது இறைவன் தானே மனிதனை உருவாக்கினார். உருவாக்கின பிற்பாடு தாய் தகப்பன் உருவாக்கின அவர்தான். கட்டளை கொடுத்ததும் அவர்தான். 10 கட்டளைல ஒரு கட்டளை என்ன கட்டளை? தகப்பனும் தாயும் கணம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்கு. 10 கட்டளைல ஒண்ணு தகப்பனும் தாயும் கணம் பண்ணுவாங்க. அப்போ தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய கடமையை, செய்ய வேண்டிய காரியத்தை, செய்ய வேண்டிய மரியாதையை, கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க வேண்டும் என்பதுல இறைவன் கண்ணும் கருத்துமா இருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? மனிதர்களை பார்த்து தாய் தகப்பனு கணம் பண்ணுங்க, அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க, அவர்களை அசட்டை பண்ணாதீங்க. நான் விதத்துல வாசிக்கிறோம், தாய் உன் தகப்பன் வயதான காலத்துல அவர்களை அசட்டை பண்ணி அவர்களை நீ புறம்பா விட்டு விடாதே என்று சொல்லி உபாகமத்தின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ உன் தகப்பனின் தாய் நீ அசட்டை பண்ணக்கூடாது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும், பராமரிக்க வேண்டும், அவர்களை பராமரித்து பாதுகாப்பாக அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த விதத்துல? ஏனென்றால் உன் தகப்பனின் தாயை நீ கணம் பண்ண வேண்டும். எதற்கு கணம் பண்ண வேண்டுமானால், யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. எதுக்கு தாய் தகப்பனு கணம் பண்ணணுமா? உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன் நாக்கு நீடித்திருப்பதுக்கு உன் தகப்பனும் தாயும்
கணம் பண்ணுவாயாக என்று சொல்லுகிறதை பார்க்க. அப்படி நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கணும். ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்காக தகப்பனின் தாயும் கணம் பண்ணுவாயாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும், உபாகமத்தில் சொல்லி நீ நன்றாயிருப்பதற்கும், உன் ஆயுசு நாளுக்கு நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனின் தாயும் கணம் பண்ணுவாயாக. அப்போ சொன்ன இறைவன் தம்முடைய தாயை அனாதையாக விட்டு போக அவருக்கு என்ன செய்ய என்ன இல்லை, விருப்பம் இல்லை. தன்னிடத்தில் அன்பா இருந்த சீசனை பார்த்து அந்த அன்பான சீசனிடத்துல தன் தாயை பாதுகாப்பாக ஒப்படைத்து விட்டு போவதற்காக அவர் கடந்து வந்தார். அதனாலதான் சீசனை பார்த்து சொன்னார், அதோ உன் தாய் என்று சொன்னார். தன்னுடைய தாயை பார்த்து அதோ உன் மகள், நீங்க இருவரும் தாயும் மகனுமா இருந்து உங்களை நீங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தன்னுடைய தாய்க்கு ஒரு பாதுகாப்பை, தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்து மையமுண்டதாக. அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று சொல்லி தன்னுடைய தாயை அனாதையாக விட்டு விடாமல் தன்னுடைய தாயை பராமரிப்பதிலே அவர் கவனம் செலுத்தினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தாய் தகப்பன் கண்ணம் பண்ணி நீடித்த நாட்களாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் அவர் விதமாக மூன்றாவது வார்த்தையாக சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நான்காவது வார்த்தையாக நான் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசுநாதருடைய நான்காவது வார்த்தை, 9ஆம் மணி நேரத்தில் அதாவது 9ஆம் மணி நேரத்துல என்று அவர் மூணு மணி அது 9ஆம் மணி நேரம்னு சொல்லும் போது மாலை 3ஆம் மணி நேரத்தை 3 மணி வேலையில என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வேலையில இயேசு என்ன சொன்னார், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி அவர் சொன்னதாக பார்க்கிறோம். ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கீதம் 22:1 வாசிங்க. சங்கீதம் 22:1. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை அவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாக. இப்போ ஆண்டவராய் இயேசுநாதர் சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், பிதா என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை, பிதா என்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்க. அப்ப சரி, அப்புறம் ஏன் தேவன் கைவிட்டார்? அப்புறம் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? என் தேவனே ரொம்ப பரிதாபமா பேசுகிறார். பிதாவின் முகத்தை பார்க்க முடியவில்லை, சிலுவை மரத்துல தொங்கி கொண்டு இருக்கிறார். பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டது. பிதாவை எப்பொழுதும் பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறவருக்கு இப்பொழுது பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டுருச்சு. நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாம் அவர் மேல் சுமந்தது. அப்படி சுமந்தபடினாலே, நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் சுமந்தபடினால இந்த பாவமானது ஒரு திரைச்சிலையாக, நடுப்புறம் சுவராக பிதாவுக்கும் நமக்கு இடையில, அவருக்கும் இடையில என்ன ஆயிடுச்சு, ஒரு மறைவு உண்டாயிடுச்சு. மறைவு உண்டான பிதாவின் முகத்தை பார்க்க முடியாதபடினாலே அவர் கதறுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, உடைய முகத்தை பார்க்க முடியலையே, உலகத்தின் பாவம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் விதமாக வாசிக்கும் பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி யார் சொன்னா? ஸ்நானகன் யோவான் சொன்னார். உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இறைவன் இயேசு அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கும் பொழுது எல்லாருடைய பாவமும் அவர் மேல் சுமந்தது. எல்லாருடைய பாவம் அவர் மேல் சுமந்தபடினால் இப்போது பிதாவுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் இங்கே விதமாக பார்க்கிறோம். யோவான் 1:29 வாசிக்கிறோம். இயேசு மறுநாளிலே யோவான் இயேசு
இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்தது தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான் என்று சொல்லி, உலகத்தின் பாவத்தை, உலகத்தின் எல்லா பாவங்களும் அவர் மேல் சுமந்தது. நாமோ அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனைக்கு உட்படுத்தப்பட்டு எண்ணினோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். 53வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிங்க. 53:5 ஏசாயா. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தின் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறார். 6வது வசனம். நாம் எல்லாரும் ஆடுகள் போல வழி தப்பித்தான் தெரிந்தோம், அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தர் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை யார் மேல் விழ பண்ணினார்? இயேசுநாதர் மேல் விழ பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுநாதர் மேல் விழ பண்ணினார். அப்படி விழ பண்ணின பொழுது அவருடைய முகம் எப்படி இருந்ததா? அவர் ரூபம் எப்படிப்பட்டது? அழகானவர். நாம் படிக்கிறவங்களே, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அவர் மிகவும் அழகானவர் தான். ஆனால் அந்த ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய முகம் அழகில்லாமல் போனது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராய், துக்கம் நிறைந்தவராய், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவர் வீட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோ அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம நினைச்சிட்டு அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டது, ஆக்கினுக்குள்ள தீர்க்கப்பட்டு எண்ணினோம். ஆனா மெய்யாக நமக்காகத்தான் அடிக்கப்பட்டார். நமக்காக ஒரு அடிக்கப்பட்டபடினாலே, நம்முடைய எல்லா பாவமும் அவர் மேல் சுமந்தபடினாலே, நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டு அந்த நேரத்திலே சுமந்து கொண்டு இருந்தபடினாலே, இந்த பாவம் அவரை முற்றிலும் மறைத்து பிதாவுடைய முகத்தை பார்க்க கூடாதபடி மறைத்தபடினாலே, அந்த இடத்துல என் தேவனே ஏன் நினைக்க, என்னுடைய முகம் எனக்கு மறைக்கப்பட்டதே, என் தேவனே உங்களுடைய முகத்தை பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி அவர் கதறுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. 4வது வார்த்தை விதமாக வாசிக்கிறோம். அவருடைய முகம் மறைக்கப்பட்டது. நாம் செய்த அக்கிரமங்கள், பாவங்கள். எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இவ்விதமாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். உங்கள் அக்கிரமங்கள் எவைகளை நன்மை வரவிடாதபடி இவைகளை விலக்கி, உங்கள் பாவங்கள் நன்மையை வரவிட்டாய், உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி, தேவனுடைய முகத்தை பார்க்க கூடாதபடி மறைத்து விலக்கி, நீங்கள் எந்த விதமான நன்மைகளும் பார்க்க விடாதபடி, நன்மையான காரியங்களை செய்ய விடாதபடி மறைக்கிறது. ஏசாயா 59:2 வாசிக்கிறோம். உங்கள் அக்கிரமங்கள் பாவங்களும் அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் இயேசுநாதர் மேல் விழுந்தபடினாலே பிதாவை நோக்கி அவர் பார்க்க முடியாதபடி அந்த நேரம் இருந்தபடினாலே, அப்பொழுது அவர் சிலுவை மரத்திலே கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் தான், ஆனால் சிலுவை மரத்தில் அவர் கதறினார், பிதாவின் முகத்தை பார்க்க முடியாதபடி. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டபடினாலே நாம் பிதாவுடைய முகத்தை பார்க்கவும், பிதாவை தரிசிக்கவும், இறைவனோடு ஐக்கியப்படவும், நாம் பிதாவை பார்ப்பதற்கு அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டபடினால் அவருடைய முகம் மறைக்கப்பட்டது. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி சுத்திகரித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 5வதாக அவர் சொன்ன 5வது வாக்கியத்தை நாம் பார்க்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. யோவான் 19:28. தாம் வந்த வேலை எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். பொதுவாவே நம்ம வெயில்ல போயிட்டு வந்தாலே அதிகமா தாகம் இருக்கும்.
நம்மளை யாராவது பிடிச்சி அடிச்சு போட்டு நம்ம 10 பேர் சேர்ந்து நம்ம போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ரத்தம் வெளியே போவான்டான். அடிச்சு போட்டுட்டாங்கன்னு வச்சு நம்ம பலன் இல்லாம என்ன செய்யும்? அதிகமான தாகம் இருக்கும். ஆனா இயேசுநாதருடைய சரீரத்துல ரத்தம் கூட இல்லாதபடி வெளியேற்றப்பட்டது. இந்த கைகள் இப்படி ஆணி வைத்து ஆணி அடிக்கப்பட்டது. ஒரு கால் முதல்ல ஒரு காலுக்கு பாதத்துல ஆணி அடிக்கப்பட்டது. இப்பொழுது இப்படி தொங்கி கொண்டு இருக்கிறார். உச்சந்தலையிலிருந்து எல்லா ரத்தமும் என்ன செய்யுது? கைகளிலா போறது மாத்திரமல்ல, பாத வழி அவ்வளவு ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சோண்டு ரத்தம் போனாலே, ரத்தத்தை பார்த்தாலே நம்ம என்ன செய்யறோம்? அடிச்சு புரண்டு விழுந்துருவோம், மயங்கி விழுந்துருவோம். எனக்கெல்லாம் ரத்தம் சுமல் பட்டு இதாயிடுச்சு, நான் மயங்கியே விழுந்துருவேன். அப்படி நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில, மதுரை ஜிஹெச் பெரிய ஆஸ்பத்திரியில ஒரு தீ குளிச்சுட்டு ஒருத்தர் ரொம்ப சீரியஸா இருந்தார். அந்த சுமல் என்னால முடியல, தாங்க முடியல. அதுல மயக்கம் பொத்துன்னு விழுந்துட்டேன். ஆனா கூட வந்தவங்க என்ன சொன்னாங்க? ஆவி தாக்குங்க. ஆவி தாக்குதலும் கிடையாது, ஒரு தாக்குதலும் கிடையாது. அந்த சுமல் எனக்கு ஒத்துக்கல. அந்த பிளட்டு கருக்குன வாட அந்த சுமல் என்ன செய்யல, அந்த வாசனை ஒத்துக்காதனால மயக்கம் உண்டாகி கீழே வரும். அப்போ சாதாரண ஒரு காரியத்தை பார்த்த உடனே கீழே மயங்கிடும். சின்ன பிள்ளைல கையில ரத்தம், கை அறுத்துருச்சு, ரத்தத்தை பார்த்து மயங்கும். இப்படிலாம் உண்டு. அப்போ நமக்கே ஒரு சின்ன காரியம் சின்னதுன்னு மயங்கி வந்துடுறோம். ஆனா இயேசுநாதருடைய ரத்தமெல்லாம் போன பொழுது அவருக்கு எவ்வளவு தாகமா இருந்திருக்கும்? அதிக தாகம் இருந்திருக்கும். அதனாலதான் என்ன சொன்னார்? தாகமா இருக்கு. ஆனால் ஆவிக்குரிய ஜீவித்தை நாம் எடுக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் மீட்கப்பட வேண்டும். எல்லாத்துக்காகவும் நான் அடிக்கப்படுகிறேன். எல்லாருக்காகவும் நான் விதமாக இந்த கல்வாரி சிலுவையில இந்த ரத்தத்தை சிந்துகிறேன். கர்த்தர் சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னதாக பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல நம்முடைய கர்த்தர் இயேசுநாதர் அவர் சொன்னதாக பார்க்கிறோம். வாசிங்க 38, 37, 38 வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாள், பிரதான நாள் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் இடத்தில் வர கடவன். அப்படி சத்தமா தான் சொன்னார், மெதுவா சொல்லல. தாகமா இருந்தால் இடத்தில் வர கடவன், வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ தண்ணீர் நதி ஓடும் அப்படின்னு சொல்ல 4ஆம் அதிகாரத்துல விதமாக வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல சமாரியா ஊரு பக்கமா போறாரு. போகும்பொழுது சீசர்களை சாப்பாடு வாங்க அனுப்பி வச்சுட்டாரு. அனுப்பி வச்ச பிற்பாடு அங்க ஒரு பெண், சமாரிய பெண்ணானவள் அங்கே தண்ணீர் மொண்டு கொண்டு இருக்கிறாள். அவரிடத்துல போய் இயேசு விதமாக கேட்கிறார். 8வது வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் ஏற்கனவே ஊழியம் செஞ்சுட்டு அங்க களைச்சு போய் தான் வந்தாரு. கொஞ்சம் தாகமா இருந்துச்சு, குடிக்க தண்ணீர் கேட்டாரு. வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தண்ணி தாமா என்று சொல்லி கேட்டார். அந்த மாதிரி என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஜாதி வரி தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு, கிட்ட வரக்கூடாது. அப்படிப்பட்ட காலத்துல நீர் யூதனா இருக்க என்னிடத்துல தண்ணி கேட்கலாமா? நான் சமாரியஸ்திரி, என்னிடத்துல தண்ணி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஏசு வாசி. ம் 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 அறிந்திருந்தாயானால்
நீ அவரிடத்துல கேட்டிருப்ப. அவர் ஒன்றதை கேட்கறது நீ அவர் இன்னாருன்னு அறிந்து நீ அவரிடத்துல தண்ணி கேட்ப. அவர் என்ன தண்ணி கொடுத்திருப்பாரு? நீ கொஞ்சம் தாகம் கிணத்து தண்ணியை தான் உன்கிட்ட கேட்கிற. நீ அவர்கிட்ட கேட்டா ஜீவ தண்ணீரை கொடுப்பார். அந்த ஜீவ தண்ணி ஒன்னு அந்த அம்மா கேட்கிறா, ஐயா ஜீவ தண்ணீர் ஐயா, அது எப்பவும் ஊற்றா, அது எனக்கு வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு அவன் புருஷனை கூட்டுறா. அந்த அம்மாவுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, புருஷனை கூட்டிட்டு வரல. அது என்ன புருஷன்? உடனே அவர் சொல்லிட்டார், ஆமா உனக்கு புருஷன் ஏற்கனவே உனக்கு அஞ்சு பேர் புருஷனா இருந்தார்கள். என்ன சொல்றாரு? ஏற்கனவே 5 பேர் புருஷனா இருந்தாங்க, இப்போ உனக்கு இருக்கும் புருஷன் இல்லை. இப்போ ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்கிற, ஆனா அது பேருக்கும் உனக்கு புருஷன் இல்லை. ஏற்கனவே 5 பேர்கிட்ட இருந்தா இப்போ உன் புருஷன் இல்லை. அந்த அம்மாவுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, வட ஓடுத்தாங்க. என்னோட நம்ம செய்யறது பூரா அந்த ஆளுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா குடத்தை தூக்கிட்டு ஓடி ஊருக்குள்ள, சமாரியா ஊருக்குள்ள ஓடி போய் அந்த ஊர்ல உள்ள அத்தனை ஜனங்களும் கூட்டி வந்துருச்சு. வாங்க வாங்க வந்து பாருங்க, ஒரு பெரிய மகா தீர்க்கதரிசி வந்துட்டு நான் செஞ்ச அத்தனையும் சொல்லிவிட்டாரியா, வாங்க வந்து கூப்பிட்டாங்க. வந்தவங்க அத்தனை பேரும் இயேசு இடத்துல வந்து அவரை வருந்தி கேட்டுக்கொண்டு 2 நாள் அந்த ஊர்ல அவர் தங்கி இருந்து சுவிசேஷத்தை சொன்னா அவர்களை ஆசீர்வதிச்சு வந்தார் என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். அப்போ என்னன்னா, தாகமா இருக்கிறேன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி தாகமா இருக்கிறேன் என்றார். ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த சமாரியா ஸ்திரீயிடத்துல கர்த்தர் கேட்ட தாகத்துக்கு தான் என்று கேட்டது. அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த ஊரே ரட்சிக்கப்படுவதற்கு, அவர் ஜீவ தண்ணீரை பரிசுத்தாவி பெற்று பரிசுத்த சன்னியானத்தை கடந்து வருவதற்கு ஏதுவான நிலை உருவானது. பண்டிகை நாட்களே அவர் கடந்து சென்றா வேத வாக்கியத்தின்படி தாகமா இருக்கிறது வாங்கி பானம் பண்ண கடவுள் ஜீவ தண்ணீர் ஊறும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். இப்பொழுது அவர் கடைசி நேரத்துல மரண தருவாயிலே தொங்கி கொண்டு இருக்கும் பொழுது சொல்கிறார், வேத வாக்கியத்தின்படி தாகமா இருக்கிறேன் என்றார். என்றால் எல்லாருக்கும் ஆண்டவருடைய தாகம் என்ன தெரியுமா? எல்லாரும் ஆண்டவருடைய கடந்து வர வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும், பரலோகத்துக்கு ஆயத்தப்படி ஒரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மீட்கப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன்னா எல்லா துமகளும் என்னுடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் மீட்கப்பட வேண்டும், எல்லாரும் சமாதானத்தோடு காணப்பட வேண்டும். சங்கீதம் 23வது சங்கீதத்தை நான் வாசிக்கிறோம். வாசிங்க 23வது சங்கீதம் 1ல-இருந்து 2, 3 சின்ன வசனங்கள் தான் இருக்கும். சின்ன சங்கீதம் தான். வாசிங்க. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிற அப்படின்னாலே நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்ன செய்யறார்? நல்ல ஆகாரம் கொடுக்கிறார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்ன செய்யறார்? அமர்ந்த தண்ணீர் அணையில கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த, அதாவது சமாதானமான வாழ்க்கை. பரிசுத்தாவி இடத்துல வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ள அவர் உங்களை நடத்துவார், சமாதானத்தை கொடுப்பார், சமாதானத்தை குறித்து உங்களுக்கு போதிப்பார் என்றெல்லாம் சொல்லுகிறார் அல்லவா? அப்போ அமர்ந்த தண்ணீர் என்ற பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியவர்களுக்கு அவர் வந்து உங்களுக்குள்ள இருந்து தேற்றுவார், அநேக காரியங்களை போதிப்பார் என்று சொல்லி இருக்கிறபடி இந்த அமர்ந்த தண்ணீர் என்று கொண்டு போய் சமாதானமான வாழ்க்கைக்குள்ளாக நடத்துகிறதை பார்க்கிறோம். அந்த பரிசுத்தாவை நம்ம பெற்றுக்கொண்டதுனால எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை, எந்த அவமானங்கள் வந்தாலும் அவையெல்லாம் தாங்கி சகித்து மேற்கொண்டு போவதற்கான கிருபைகளை பரிசுத்தாவியை நம்ம கொடுக்கிறார். வாசிங்க, தொடர்ந்து வந்த வசனங்கள் வாசிங்க. அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை அவர் தேற்றி தம்முடைய நாமத்தின் நீதியின் பாதை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் ஒரு தடியும் நினைத்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு உண்டா. இப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆற்றப்படுவதும் தேற்றப்படுவதும் சமாதானமான வாழ்க்கையில் இருக்கப்படுவதும் நன்றாக இருக்க வேண்டும், தம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய தாகம். அதனால்தான் அவர் சொன்னார், தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னதாக நாம் பார்க்கிறோம். 6வதாக நாம் பார்க்கும் பொழுது 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. 19ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். இயேசு காடியை வாங்கின பின்பு தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். முடிந்தது.
முடிந்ததுன்னு என்ன முடிந்தது? தாம் வந்த வேலை முடிந்தது. தாம் எதற்காக இந்த பூமியில வந்தோம்? பாவிகளை ரட்சிக்கிற கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அப்போ பாவிகளை ரட்சிப்பதற்காக, பாவிகளுக்காக தான் சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே பட வேண்டிய பாடு மரணங்கள் முடிந்தது. அவர் அடைய வேண்டிய ஆக்கினை முடிந்தது என்று நாம் விதமாக பார்க்கிறோம். நிறைவேறினது முடிந்தது என்று சொன்னார். என்ன முடிந்தது? அவர் வந்தார், மனிதர்களுக்காக, எல்லா காரியங்களுக்காக, மனிதனுக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் அடைய வேண்டிய ஆக்கினை, அவர் வந்த வேலை, அவர் என்ன நோக்கத்தோடு இந்த பூமியில வந்தாரோ அந்த வேலை முடிந்தது. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு வேலைக்கு போறோம், போயிட்டு திரும்ப வந்துடுறோம், போயிட்டு திரும்ப வர்றோம். நம்மளை பார்த்து கேட்கறேன், என்ன போனீங்களா, போன காரணம் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? முடிஞ்சிருச்சுன்னா நல்லபடியா முடிஞ்சிச்சு சந்தோஷமா சொல்லுவோம். முடியலன்னா போன காரியம் முடியலன்னு சொல்லுவோம். இயேசு பரலோகத்திலிருந்து மனிதனாக பூமியில வந்தார். எதற்கு வந்தார்? மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக கடந்து வந்தார். அப்போ பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டுமானால் அவனுடைய பாவத்தையும் சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகளுக்கு உட்படுத்தி அவர் மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்கிற வேலை, தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த திட்டம், தீர்மானம், அது நிறைவேற்றும்படியாக வந்தார். அந்த வேலை முடிந்தது. அந்த வேலை முடிந்தபடினாலே அவர் சொன்னார் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, ஆவி ஒப்பு கொடுத்தார், ஆவி விடல. லூக்கா 23ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையாக நாம் பார்க்கும் பொழுது, லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நான் விதமாக பார்க்கிறோம், இயேசு பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அவர் சொல்லுகிறார், மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான், அதை கொடுக்கவும் எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி மேய்ப்பனுக்குரிய காரியங்களை குறித்து அவர் அதிகமாக பேசி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தேவன் ஜீவனை கொடுக்கிறான், மேய்ப்பனா இராதவன் ஆடுகளை எதுமா செய்கிறான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த அதிகாரம் முழுவதும் அவர் அந்த மேய்ப்பனுக்குரிய காரியங்களை குறித்து அதிகமாக பேசுகிறார். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். வாசல் வழியா வருகிறவர்கள் வாசல் வழியா வருகிறவர்கள் தான் மேய்ப்பர்கள், வேறு வழி அவர்கள் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறார்கள். நான் என் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறேன், ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நவதமாக பார்க்கிறோம். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேண்டி வேறு ஒன்றுக்கு வரான். நானும் வசனம் 10வது வசனத்தை வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவனாண்டி வேறொன்றுக்கும் வரான். நானோ என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். விதமாக ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்த இறைவன் என்ன செய்தார்? ஆடுகளுக்காக நல்ல மேய்ப்பனா வந்தார். ஆடுகளுக்கு நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அவர் கொடுக்கிற ஜீவனை கொடுத்துட்டு அடிச்சுட்டாங்க, பரிதாபம் ஐயோ அப்படின்னு சத்தம் போட்டு கதறி கூப்பாடு போட்டு இது பண்ணாம அவர் என்ன செய்யறார்? தன்னுடைய ஆவியை யாரிடத்துல ஒப்பு கொடுக்கிறார்? பிதாவே என்று சொல்லி பிதாவிடத்துல தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நவதமாக பாருங்க, ஜீவனை விட்டார். இயேசு பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பிதாவுடைய கரங்களில் ஆவியை கொடுத்து விட்டு ஜீவனை விட்டார். அதுக்கு பிற்பாடு அவர் சோதித்த பிற்பாடு அது கீழே நவதமாக வாசிக்கிறோம். 100க்கு அதிபதி
சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். ஆயுதமாக மெய்யாகவே இவர் நீதிமான் என்று சொல்லி 100க்கு அதிபதி சொன்னான். ஏனென்றால் அவரை போல ஒருவரும் அப்படி இல்லை. சிலுவையில் அடிச்ச உடனே கதறினாங்க, கத்துனாங்க, கூப்பாடு போட்டாங்க, என்னமெல்லாம் பண்ணாங்க, பரிதாபமாக உயிர் போச்சு. ஆனால் இவர் எல்லாவற்றையும் தாங்கி சகித்து கடைசியில தன்னுடைய ஜீவனை பிதாவே என்னுடைய ஆவி உடைய கரங்கள் ஒப்படுகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. தேவனிடத்துல நம்முடைய ஜீவன், அவருடைய ஜீவன் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அதற்கு விடுப்பாரு அவர் ஜீவனை விட்டு இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து போனதை பார்க்கிறோம். ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தா, தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தா. அதே போல நாமும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்படும் பொழுது, ஆண்டவரே காலைல எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆவி, ஆத்ம, சரி, என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றும் கூட ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை முழுமையா எடுத்து பயன்படுத்தும். என்னுடைய புத்தி தவறான காரியங்களை யோசிக்கிறது, அந்த புத்தி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார், சரிப்படுத்தும். நான் செய்யத்தகாத காரியங்களை செய்து கொண்டிருக்கேன், அதை நான் சரியா செய்ய முடியும், செம்மையான வழியில் நடத்தும். என்னிடம் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், 139வது சங்கீதத்துல நவதமாக வாசிக்கிறோம். 139வது சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது கடைசி 2 வசனம், தேவனை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்தின் சிந்தனைகள் அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில நடத்தி ஒப்பு கொடுக்கிறார். அப்ப நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவி, ஆத்ம, சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சிந்தையில ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம நல்ல காரியங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். நாம் நம்ம தேவனுக்கு முழுவதும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை அவருக்கு பிரியமான பாத்திரமாக நம்மை மாற்றுவார். நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த குடும்பத்தை அவர் எடுத்து அவருடைய குடும்பமாக மாற்றுவார். நம்முடைய வேலையை நாம் அவரிடத்துல கொடுக்கும் பொழுது அந்த வேலையை அவர் வேலையாக நினைத்து அவர் அதை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும், அது அவருடைய பிள்ளையாக அவர் ஆசீர்வதித்து பயன்படுத்துவார். நாம் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தது போல நாம் நம்ம எல்லாவற்றும் நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து இருக்கிறோம். முதலாவது வார்த்தை நாம் விதமாக வாசித்தோம், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் அவர் கல்வாரி சிலுவையிலே அருமையாக தன்னுடைய 7 வார்த்தைகள் சொல்லி முடித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் இப்பொழுது தேவ சன்னிதானத்திலே கடந்து இருக்கிறோம். ஆண்டவர் ஒப்பு கொடுத்தது நாம் நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்ததாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோதரம் ஆண்டவரே, சோதராம் 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 சோதராம்